ஓடைப்பட்டியிலேருந்து கிளம்புன ஒரு இளைஞருக்கு பீகார் மாதிரியான ஒரு கல்ச்சர் இருக்குல்ல, நீங்கள் அது அவ்வளோ எளிதாக இருந்துச்சா? முதல்ல போன பொசிஷனே வந்து இந்தியாவிலே மிக சேலஞ்சான ஒரு போஸ்ட்டு. அதாவது ஏஎஸ்பி சசாராம்னு இந்தியாவிலே மிக அதிகமான கொள்ளைகள் நடக்கக்கூடிய இடம். த்ரெட்டும் இருந்துகிட்டே இருந்ததா? நிறையா இருந்தது, நிறைய அட்டம்ப்ட் இருந்தது. 3 முறை வந்து தாக்குதல் வந்து தப்பிச்சிருக்கிறேன். கோபால்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மேலே ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி ஏஎஸ் ராஜன் நினச்சி அவர் தாக்கி கொண்டுட்டாங்க. 100 ஆப்ரேஷன் தடுத்துருப்பீங்க, நடக்க வேண்டியதை நிறுத்தியிருப்போம். ஒன்று எங்கேயாவது இடத்துல தவறி போகும், ஆனால் அந்த ஒன்று தான் பேசப்படும், இந்த 100 தெரியாது. இது வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு தொடங்கிடுவாங்க. ஸ்கேப் கோட்டுமாங்க இல்லையா, பலியாடுங்க மாதிரி. ஒரு பொக்கே கொடுத்தாலும் சரி, கல்லெடுத்தாலும் சரி, ஒரே மாதிரி. நம்மளுடைய டேட்டா ப்ரொடெக்டடாக இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண நீங்கள் ஏதாவது கடையில் ஒரு ப்ரொவிஷன்ஸ் வாங்க போனீங்கன்னா பில் போடுற இடத்துல அவங்க ஃபோன் நம்பர் இருந்தாங்க. ஆமாம், நம்மளும் தயங்காமல் வந்து ஃபோன் நம்பர் கொடுப்போம். ஆதார் கார்டு நம்பரும் சரி, கொஞ்சம் கூட தயங்காமல் உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு. இந்த மாதிரி அண்டர் ஸ்கேனர்லேயே நம்ம இருக்கோம் அப்படிங்கிறீங்க எல்லாருமே. விஜய் மல்லையான்னு ஒருத்தர் வந்து வழக்கு அங்கே எதிர்கொண்டுட்டு இருந்தார். ஆமாம், நான் தான் அங்கே உள்ள பாயிண்ட் ஆஃபீஸர். அதாவது அங்கே உள்ள கேஸை மானிட்டர் பண்ணக்கூடியது. அங்கே உள்ள சுப்ரீம் கோர்ட், அதாவது க்ரௌன் கோர்ட்டில் வந்து அந்த வரைக்கும் நம்ம அந்த கேஸில் வெற்றி அடைஞ்சோம். ஒரு டெவலப்டு கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய போலீஸிங்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய போலீஸிங் எப்படி பார்க்குறீங்க? வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டின் மிக முக்கியமான முகங்களாக, ஆளுமைகளாக சந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ஒரு முகம் தமிழ்நாட்டின் முகம் அல்ல, இந்தியாவின் முகமாகவும் இருந்தவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, திரு ஏஎஸ் ராஜன் ஐபிஎஸ், ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி, நேஷ்னல் போலீஸ் அகாடமியுடைய டைரக்டராக இருந்து கடைசியாக தன்னுடைய பணி நிறைவு செய்தவர். 35 ஆண்டுகள் கிட்டத்தட்ட போலீஸ் துறையில், காவல்துறையில் பல்வேறு நிலைகளில் தன்னுடைய பங்களிப்பை தேசத்திற்காக கொடுத்தவர். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திகேசன். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பேச போகிறோம் உங்ககிட்டேருந்து. எனக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை எங்கே தொடங்குச்சுங்கிறதுல தொடங்கி நீங்கள் பணியாற்றிய அனுபவங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை பேச போகிறோம். இது இயல்பில் ஒரு இன்ஸ்பிரேஷனலாக நிறைய பேருக்கு இருக்கும், அண்ட் இன்ஃபர்மேஷன் ரெண்டும் சேர்ந்தது தான். ஏஎஸ் ராஜன் ஐபிஎஸ் அப்படிங்கிறவருடைய உச்சநிலைகள்லாம் நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் மிக முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கீங்க, போலீஸ் அகாடமியில் முக்கியமான ரோல். அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஓடைப்பட்டின்னு ஒரு கிராமம், அது எங்கே இருக்குது? அந்த கிராமத்துலேருந்து அந்த பயணம் தொடங்குது இல்லையா? ஆமாம். ஓடைப்பட்டிங்கிறது தேனி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதுரை மாவட்டம். பின்னால் வந்து அது தேனி மாவட்டமாக பிரிச்சிருக்காங்க இல்லையா? ஓகே. அதில் வந்து ஒரு சின்ன கிராமம். அதில் உள்ள அரசாங்க பள்ளியில் தான் நான் படித்தேன். ஓ, அதுதான் ஆரம்பம் சொல்லலாம். அதுக்கு பிறகு தேனியில் வந்து +2 படிச்சுட்டு தென் ஸ்டடிட் இன் உத்தாம்பாளையம் கருத்தராவுத்தர் ஹவுதியா காலேஜ். சரி. எல்லாம் லோக்கலில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி. 5ஆம் கிளாஸ் வரைக்கும் பஞ்சாயத்து ஸ்கூலு, அதுக்கு பிறகு அரசு பள்ளி. ஆமாம், அதே தான். அதுக்கு பிறகு யூஜி என்ன படிக்கிறீங்க நீங்கள்? நான் +2 வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அந்த மாதிரி குரூப் ஒன்றில். ஆனால் அதுக்கு பிறகு நேராக வந்து சப்ஜெக்டை மாற்றிட்டு சரி ரொம்ப ஈஸியாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காம்பினேஷனை வந்து காலேஜில் செலக்ட் பண்ணேன். ஓகே. அது வந்து உத்தம்பாளையத்தில் படிக்கும். உத்தம்பாளையத்தில் பண்ணேன். ஓகே. அதுக்கு பிறகு மாஸ்டர்ஸ்க்கு மதுரைக்கு வரீங்க? மாஸ்டர்ஸ்க்கு மதுரை வர்றேன். மதுரை SVN காலேஜ். அப்பா வந்து ஒரு ஐ திங்க் நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டதாரின்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம். கல்லூரிக்கு வந்தது நீங்கள் தான் முதல்ல? நான் தான் ஃபேமிலியில் மூத்தவன். எனக்கு 2 தம்பிகள், ஒரு தங்கை இருக்கிறாங்க. அதோட வந்து முதல் பட்டாதாரி. எஸ். ஓகே. அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்பா வந்து ஒரு கடை வச்சுருந்தாங்க, மளிகை கடை. ஓ, ஓகே. அதில் வந்து 11 வயசுலேருந்து அதை நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு திறமை வச்சுருந்தோம். ஓ, சரி. நடத்துறது கூட பண்ணிகிட்டு இருந்தோம். 11 வயசுலேருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும். ஒரு பொதுவாக வந்து இப்போ வந்து ஒரு முதல் தலைமுறையாக கல்லூரிக்கு வரும்போது நிறைய வந்து அதுக்கான சேலஞ்சஸ் இருந்திருக்கும். ஆமாம். ஏன்னா கடை இருந்ததுன்னு சொன்னீங்க. ஆமாம். பொதுவாக வந்து 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு கடையை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் அப்படின்னு பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் அதை தாண்டி அப்பா வந்து உங்களை கல்லூரியில் படிக்க வைக்கணும்னு நினச்சாங்களா, விரும்புனாங்களா அதில்? ஆமாம், நினச்சாங்க. ஆனாலும் அது வந்து ஒரு பெரிய ஒரு முடிவு. ஏன்னா வீட்டுக்கு வந்து என்னுடைய தேவை இருந்தது. சரி. அதனால் ஓகே, ஒரு ஆசைக்காக படிக்கட்டுமே, பட்டாதாரி அந்த முடிச்சுட்டு அதுக்கு பிறகு கடைக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கட்டுமேங்கிறது தான் எங்களுக்கு இல்லை.
இருந்த அண்டர்ஸ்டாண்டிங். அப்பவும் காலேஜ் முடிச்சுட்டு கடைக்கு ஆமாம், அது ஐடியாவாக ரொம்ப மிக தெளிவாக சரி சரி மிக தெளிவாக அதுதான் முடிவு. ஆனால் அது இடையில வந்து ஒரு தவறி போய் ஒரு விபத்து மாதிரி நான் வந்து ஐபிஎஸ்சில் வந்துட்டேன். எங்கே உங்களுக்கு வந்து, ஏன்னா நீங்கள் சொல்கிற இப்போ ஓடைப்பட்டி எல்லாருக்கும் நிறைய பேருக்கு கம்பம் வேலி அப்படின்னா ரொம்ப பயங்கர பசுமையான இதெல்லாம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஊர் அப்படி கிடையாது நினைக்கிறேன். அது இன்னொரு ஒரு மாதிரி கொஞ்சம் வறட்சி பிரதேசம் தான். அவ்வளோ பசுமையான இடம்னா சொல்ல முடியாது. பசுமை அவ்வளோ தண்ணி இருந்தாலும் கூட ஓடைப்பட்டி வந்து திராட்சைக்கு ரொம்ப ஃபேமஸான இடம். ஓகே. இன்றைக்கும் வந்து சென்னையில் வரக்கூடிய திராட்சை பெரும்பாலும் வந்து ஓடைப்பட்டிலேருந்து வரும். அப்படிங்கிறனால அது ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடிய விவசாயிகள் இருக்கிற இடம். அங்கேருந்து ஒருத்தருக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து 87 சர்வீஸ்க்கு வரீங்க. 87 பேட்ச் ஐபிஎஸ். 87 பேட்ச். 80களுடைய அந்த 80கள்லேயே கூட ஐபிஎஸ் அதிகாரி ஆகிறது அல்லது ஐஏஎஸ் அதிகாரி ஆகிறது அப்படிங்கிறதுக்கான கனவுகள்ங்கிறது கொஞ்சம் ரொம்ப பெருசு தான். அந்த ஊரில் ஒரு அரசு பள்ளியில் அல்லது பஞ்சாயத்து ஸ்கூலில் அப்புறம் முதல் தலைமுறை பட்டதாரியாக ஒருத்தர் வரும்போது எங்கே உங்களுக்கு வந்து முதல்ல இந்த மாதிரி ஒரு ஆல் இண்டியா சர்வீஸ்க்கு போகணுங்கிற அந்த எண்ணம் வந்துச்சு? உண்மையாக சொல்ல போனீங்கன்னா எங்களுக்கு வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ்ங்கிறத பற்றி ஒரு ஐடியாவே இல்லை அதாவது ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம். அப்போ மேக்ஸிமம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தெரிஞ்ச யாருன்னா எஸ்ஐ, இப்போ சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அந்த அளவுக்கு தான் தெரியும். பின்னால் வந்து கல்லூரியில் வந்த பிறகு எங்களுடைய கல்லூரியில் மிக மகத்தான அதாவது ரொம்ப அருமையான டீச்சர்ஸ் இருந்தாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் பாண்டியராஜ், பிறகு ஜெயராமன், அது பிறகு துரைசாமி இந்த ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்து அந்த விதையை ஊன்றினார்கள். அவங்க சொன்னது இன்னும் எனக்கு பசுமையாக இருக்குது. அப்போ உள்ள பிரின்சிபல் இருந்தார் சிக்கந்தர். அவர் சொல்லுவார், நீங்கள்லாம் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணணும். அப்போ எங்களுடைய ரியாக்ஷன் என்ன இருந்ததுன்னு சொன்னால், ஒரு விளையாட்டை நினச்சிட்டு எல்லாம் சிரித்தோம். இல்லை, நான் ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன், அது பெரிய ஒரு விஷயம் கிடையாது, நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும்னு சொன்னாங்க. அந்த வித்து வந்து ரொம்ப ஆழமாக மனசில் பதிஞ்சிச்சின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு அடுத்தடுத்து வந்த நிகழ்ச்சிகளில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு சாதகமாக வந்து இருந்தது. என்னுடைய சப்ஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணது அதாவது ஒரு லைட்டாக படிக்கலாமே சூஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அதாவது +2 வரைக்கும் எல்லா சயின்ஸ் சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ் இருந்தது, பேக்ரவுண்ட் இருந்ததுனால இங்கே வந்து அத்தனை அதாவது ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாம் இருந்ததுனால அத்தனை துறைகள்லையும் அத்தனை சப்ஜெக்ட்லேயும் வந்து ஒரு கிரிப் இருக்க மாதிரி ஒரு இருந்தது. அது பின்னால் எனக்கு ரொம்ப மிக வசதியாக இருந்தது. அத்துடன் அங்கே இருந்த டீச்சர்ஸ், நான் சொன்னேன் இல்லையா, ப்ரொஃபஸர்ஸ், அவங்களுடைய நான் உலகம் முழுக்க ப்ரொஃபஸர்ஸை பார்த்துருக்குறேன். அப்போ பின்னால் நோக்கி பார்க்கும்போது அவங்களுடைய தரம் வந்து உலகத்தரம் வாய்ந்த ஒரு ப்ரொஃபஸர்ஸாக இருந்தாங்க. உத்தமபாளையத்தில் ஒரு பர்சனல் அட்டென்ஷன் இருந்தது. சின்ன கிராமங்கிறதுனால பெரும்பாலானோர் வந்து ஒரு விளையாட்டு மாதிரி தான் கல்வி எடுத்துக்கிடுவாங்க. அப்போ யாராவது ஒருத்தர் ரொம்ப சீரியஸாக படிக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்து அவங்கள கைட் பண்ணி கைப்பிடித்து கூடுவ ஒரு குரு சிஷ்யங்கிற மாதிரி அந்த ஒரு பழைய முறையில் வந்து நெருக்கமாக இருந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அது வந்து மிக மிக வசதி. நம்பிக்கை வளர்க்குறதுக்கு மற்ற எந்த மாதிரி புத்தகங்களை படிக்கிறது, எப்படி வந்து நம்மளுடைய கைடன்ஸ் அங்கே கிடச்சிது, நிறைய கிடச்சிது. அது வேறு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு மிக அன்பான ஒரு விஷயம். ஏதோ ஒரு கோச்சிங் சென்டர் மாதிரி கிடையாது. அப்புறம் முதல் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டீங்கல்ல? ஆமாம். அது எப்படி பயிற்சி எடுத்தீங்களா? எப்போது அதுக்கான அடுத்த கட்டமாக எங்கே ஆச்சு? நீங்கள் ஒரு காலேஜில் இன்ஸ்பிரேஷன் கிடைக்குது, உங்களுக்கு உங்கள் பிரின்சிபல் வந்து இல்லை இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாரு. ஆனால் அப்போவே உங்களுக்கு அந்த ஐடியா வந்துச்சா, இல்லை எப்போது நீங்கள் வந்து ஒரு சிவில் சர்வீஸ்க்கு போகணும், இல்லை அதுக்கான தயாரிப்புங்கிறது எப்படி நடந்தது? அதுக்கு பின்னால் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கும்போதும் வந்து அதே ஒரு வேகத்தோடு போக முடிஞ்சது. ஏன்னா ஒரு சின்ன அளவில் ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தமான படிப்புகள்லாம் இருந்தது, அதையும் முடித்தோம். அது பிறகு வந்து அரசாங்கத்தில் வந்து அந்த முறை ஒரு சிஸ்டம் இருந்தது. அதன்படி 10 மாணவர்களை செலக்ட் பண்ணி டெல்லிக்கு அனுப்புவாங்க தமிழ்நாட்டில். ஆமாம், தமிழ்நாடு அரசாங்கத்தில். அந்த இதில் நான் போயிருந்தேன். அந்த பயிற்சிக்கு போயிருந்தேன். ஓகே. அது பயிற்சி முடித்துட்டு அப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், எதிர்பாராத எல்லா விதத்துலையும் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே போகிற மாதிரி இருந்தது. அது அந்த நாள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கான்னு தெரியல, ஒரு காலை பொழுது இந்து பத்திரிக்கை வாங்கிட்டு வர சொல்கிறீங்க, உட்காந்து பார்க்க சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் சகோதரர்கள் சகோதரி எல்லாம் உட்காந்து இந்து பத்திரிக்கையை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஆனால் என்னன்னு தெரியாது. இந்து பத்திரிக்கையை வாங்கிட்டு வாங்க பாருங்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க இல்லை? அப்படி தான் நடந்துச்சு. அதில் ஒரு பேர் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், அது ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான நேரம். எப்படின்னு சொன்னால், நான் ஆக்சுவலாக
வாங்கிட்டு வாங்க படிங்கன்னு சொல்லலை, சரி. அவங்களே பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு வந்து எழுப்பும் போதே வந்து ஒரு மகிழ்ச்சியோட ஒரு இதாக எழுந்துற அப்படியா? ஓ, ஓகே. பட் ஆனால் அவங்களுக்குமே கூட பெரிய புரிதல் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் சிவில் சர்வீஸ் படிக்கிறீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் இந்த இதில் கிளியர் ஆகி இந்த பொறுப்புக்கு வரீங்கன்ற வரைக்கும் பெருசாக ஆமாம், அவங்களுக்கு அவங்க அந்த பின்னணியும் அந்த ஒரு காலகட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அந்த சமயத்தில் வந்து இது ஒரு பெரிய ஒரு பதவி இல்லை ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு அப்படிங்கிற ஒரு உணர்தல் யாருக்குமே இல்லை. சரி, ஏதோ ஒரு ஜாப் கிடச்சிருச்சு, சரி போகிறாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. எஸ், கரெக்ட். அவங்களுக்கு நான் கேள்விப்பட்டேன், ஒரு அந்த ரேஞ்சில் இருந்து ஒரு டிஎஸ்பி உங்களை பார்க்க வந்தார். இந்த மாதிரி நீங்கள் கிளியர் பண்ண பிறகு ஒரு மதுரையில் இருந்த எஸ்பியை அவர் வந்து உங்களை பார்க்க அனுப்பிச்சாருன்றதுக்கு பிறகு தான், ஓ, டிஎஸ்பியெல்லாம் வந்து நம்ம சகோதரரை கூப்பிட்டு போகிறாங்க அண்ணனை அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு யோசிச்சாங்களா அப்போ? அதெல்லாம் அந்த சமயத்தில் அதுக்கு உண்மை. எஸ், கரெக்ட். ஓகே, ஓகே. அது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு எலிமெண்ட்டாக தான் இருந்தது. ஏன்னா அந்த காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எஸ்ஐ போஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப அந்த அளவு தான் வந்து தெரிஞ்சிருக்கும் சாதாரண மக்களுக்கு வந்து. அது மற்ற நான் பார்த்த வரைக்கும் மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அவருடைய உயரதிகாரிகளை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்குது. நீங்கள் ப்ரில்லியண்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட்டா ஸ்கூல் படிக்கிறப்ப, அல்லது எப்படி? அப்படியெல்லாம் இல்லை, ஒரு ஒரு மிக சாதாரணமான பல பொறுப்புகள் இருந்ததுனால எனக்கு அந்த மாதிரி ஒரு போட்டி போட்டு படித்து ஒரு பெரிய பிரைட் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு சாதாரணமான ஸ்டூடெண்ட் தான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து சிவில் சர்வீஸில் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க, ஐபிஎஸ் வருது. அப்போ ஃபோக்கஸ் அதுக்கப்புறம் செட் ஆகுதா? கல்லூரிக்கு வந்த பிறகு உங்களோட ஃபோக்கஸ்? கல்லூரியில் வரும்போது ஆக்சுவலாக அங்கே எடுத்த சப்ஜெக்ட்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு புதிய ஒரு உலகத்துக்கே கொண்டு போகிற மாதிரி இருந்தது. அதை படிப்புக்கு மேலே வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லும்போது, அதாவது அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரியெல்லாம் நம்ம நிர்வகிக்கப்படுறோமா, இவ்வளோலாம் வந்து ஒரு உலகளாவிய ஒரு விஷயங்கள் இருக்குன்னு கேள்விப்படும்போது அது வந்து நம்மளோட டைமென்ஷனை மாற்றி கொண்டு போகுது. ஓகே, அது வந்து ஒரு பெரிய ஒரு ஓகே. எப்படி ஃபீல் பண்ணாங்க நீங்கள் ஒரு ஆஃபீஸராக ஐபிஎஸ்ஸாக பொறுப்பேற்ற பிறகு வீட்டுக்கு போகும்போது அப்பாவுக்கு அம்மாவுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா அவங்க வந்து அவங்களோட எதிர்பார்ப்பு நீங்கள் காலேஜ் முடிச்ச உடனே கடைக்கு வரணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஆஃபீஸராக வரும்போது எப்படி யோசிச்சாங்க, எப்படி இருந்தது? ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அதே மாதிரி அதை விட அதிகமாக பீகாரில் எங்களுடைய கூட வந்திருந்தாங்க. ஓ, சரி சரி. பீகார் அதெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய துறையை சேர்ந்தவங்களுக்கும் சரி, ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதையும் அன்பையும் மற்றதையும் பார்க்கும்போது அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. உங்கள் சகோதரர்களுக்குலாம் நீங்கள் ஜிப்சியில் போகிறதான் பெரிய அப்போ வந்து ஒரு இதாக இருந்துன்னு சொன்னாங்க. ஸோ பீகார் தான் நீங்கள் கேடர், பீகார் கேடர் அதிகாரியாக தான் நீங்கள் கெரியர் தொடங்குறீங்க. ஜாயிண்ட் கேடர்னு சொல்லுவாங்க, பீகார் அண்ட் ஜார்க்கண்ட். ஓ, ஜார்க்கண்ட் ரெண்டும் சேர்ந்து இருந்தது. ஓ, சரி சரி. 87 அந்த 87 பேட்ச்சு 88 அங்கே போயிருக்காங்க. 1988 பீகார் இருக்கீங்க. கிட்டத்தட்ட 15 வருடம் பீகாரில் இருந்திருப்பீங்களா? 12 வருஷம் தான். 12 வருஷம் இருந்தேன். அப்போ வந்து என்னுடைய போஸ்டிங் எல்லாமே வந்து டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அது இருந்தது. முதல்ல போன பொசிஷனே வந்து சேலஞ்சாலே மிக சேலஞ்சான ஒரு போஸ்ட்டு. அதாவது ஏஎஸ்பி சசாராம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இடம் வந்து மிக மிக சேலஞ்சிங் போஸ்ட்டு. அது இந்தியாவிலே மிக அதிகமான கொள்ளைகள் நடக்கக்கூடிய இடம். பக்கத்துலேயே ஒரு பெரிய ஒரு மலைத்தொடர் இருக்குது. அது ஒரு 4 மாநிலங்களில் பரவி இருக்கும். அதனால் நிறைய கன் கல்ச்சர் இருந்தது. அந்த ஊர்லேயே மக்கள் வந்து கேங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்கிற மிக அதிகமாக இருந்தது. அதே மாவட்டத்தில் ஏஎஸ்பியாக இருந்துட்டு என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து எங்கே எஸ்பி ஆகினாங்க. இப்போ அங்கே தொடர்ந்துட்டு இருந்தேன். அதுலேருந்து பீகார் விட்டு கிளம்புற 99 எண்டு வரைக்கும் நான் வந்து டிஸ்ட்ரிக்டில் எஸ்பியாக தான் இருந்தேன். எல்லாமே நக்சலைட் அஃபெக்டட், நம்ம கேங்ஸ்டர்ஸ் அஃபெக்டட், ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, மிக அதிகமான க்ரைம் ப்ரோன் ஏரியாஸில் தான் இருந்திருக்கிறேன். ஓடைப்பட்டியிலேருந்து கிளம்புன ஒரு இளைஞருக்கு முதல் தலைமுறையாக ஒரு பட்டதாரி இளைஞர், பீகார் மாதிரியான ஒரு கல்ச்சர் இருக்குல்ல? ஆமாம், என்டையர்லி வேறு ஒரு கலாச்சாரம், அப்புறம் அந்த சூழலே வேறு ஒன்று, ரொம்ப சேலஞ்சிங்கான வேலைகளில் தான் இருந்திருக்கீங்க. அது அவ்வளோ எளிதாக இருந்துச்சா தொடக்கத்தில் கஷ்டமாக இருக்கும்னு தோணுது. சரி. ஆனால் அங்கே உள்ள மக்கள் காட்டிய அன்பும் அவங்க என்ன ஒரு பெரிய ஒரு வேலை நடக்கும்போதும் அவங்களுடைய சப்போர்ட்டும் பார்க்கும்போது அப்படியே என்னை அறியாமல் அதில் ஒரு பெரிய ஒரு பங்கு ஐட்டமாக ஆயிடுச்சு. ஓகே. அதனால் பீகாரில் இருந்த அந்த 12 வருஷங்களில் வந்து எந்த ஒரு நிமிடமும் எந்த ஒரு நேரமும் வேறு ஒரு நினைப்பே இல்லாமல் அவங்களுக்கு அந்த ஒரு செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷனை கொடுக்குங்கிற ஒரு இதுதான் மனதில் இருந்தது. ஓகே. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்தது எல்லா மாவட்டங்கள்லேயும். ஓ,
நிறையா அங்கே இருக்கும்போது தான் ஒரு கோபால்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மேலே ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி பாசிட்டிவ் நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், அது வந்து அது ஒரு கேங்ஸ்டர் ஆக்டிவிட்டி பிறகு வந்து அதில் கூட அந்த சிஎம் கூட சொல்லியிருந்திருப்பார். அது வந்து ஏஎஸ் ராஜன் நினச்சி அவர் தாக்கி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கோபால் கேட்டேன், ஏன்னா அது ஒரு அவங்களோட இலக்கு நீங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அட்டாக் வந்து உங்களை நோக்கியதாக இருந்தது. அந்த சமயத்தில் ஒரு மீடியா வேறு மாதிரியான ப்ரொஜெக்ஷன் இருந்தது. ஓகே, பொதுமக்கள் வந்து தாக்குனா அந்த மாதிரிலாம் இல்லை, அது வந்து கேங்ஸ்டர்ஸ் தாக்கி இது பண்ணதான், சுட்டு கொண்டதான். ஓகே, த்ரெட்டும் இருந்துகிட்டே இருந்ததா அங்கே இருந்த காலகட்டங்கள்? நிச்சயமாக நிறையா இருந்தது, நிறைய அட்டம்ப்ட் இருந்தது. 3 முறை வந்து மிக தெளிவாக அந்த தாக்குதலேருந்து தப்பிச்சிருக்கிறேன். ஓகே, அது தவிர வந்து நிறைய த்ரெட்ஸ்லாம் இருந்தது. ஓகே, பீகாரில் அது ஒரு பாட்டு தான். அதை வந்து இங்கே வந்து நம்ம பார்க்கும்போது பெரிய விஷயமா தெரியுது. ஆனால் பீகாரில் வேலை பார்க்கும்போது அது ஒரு ரெகுலரான ஒரு விஷயம் மாதிரி. ஓகே, அந்த மாதிரியான நீங்கள் நிறையா படங்களில் அதெல்லாம் வந்துருக்குது. ரொம்ப மிக அதிகமான வயலன்ஸ் இருக்கக்கூடிய இடம். ஓகே, அதை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அந்த நேரத்தில் வந்து நிறைய கேங்ஸ் இருந்தது. அதே போலவே அந்த ஜாதி வாரியான ஒரு படையெல்லாம் வச்சுருந்தாங்க. அதாவது ஆர்மின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்மிஸ் இருந்தது, அவங்களுக்குள்ள கிளாஷ் நடக்கும், நிறையா கொலைகள் நடக்கும். அதே நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி ஒரு கொலைனா ஒரு ஆள் கொண்டிருப்பாங்க. அங்கே வந்து ஒரு கொலை கேஸ் ரெஜிஸ்டர் ஆகும், அதில் வந்து 10 பேர். நான் ஒரு கேஸில் வந்து 58 people were killed. ஒரு வில்லேஜில் வந்து 30 புச்சர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பும் அந்த ஒரு சமுதாயத்தில் ஒரு பிரிவினையும் அந்த இது இருந்தது. அதெல்லாம் மாறி போய் இப்போ நிறைய மாற்றங்கள் வந்துருக்குது காலத்துக்கு தகுந்தவாறு. ஆனால் அந்த நாங்கள் இருந்த சமயத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்துட்டு இருந்தது, அரசியல்லையும் சரி பொருளாதாரத்துலையும் சரி. இப்போ இந்த தாக்குதல்கள் உங்களுக்கு லைஃப் த்ரெட் இதெல்லாம் வரும்போது ஃபேமிலியில் பீகார் வேண்டாம், இல்லை போதும் போலீஸிங் வேண்டாம், போலீஸ் சர்வீஸ் வேண்டாம் அப்படின்லாம் ஒன்றும் ஏதாவது சொன்னாங்களா? இப்போ ஏன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன அச்சம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, எதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கணும் அப்படி ஏதாவது இருந்ததா அவங்களுக்கு? அந்த மாதிரி எதுவும் இல்லை, அந்த மாதிரி இல்லை. அதே மாதிரியான செக்யூரிட்டி எல்லாம் இருக்க தான் செய்யும். ஓகே, அந்த மாதிரி எப்போவுமே சொன்ன மாதிரி இல்லை. என்ன மாற்றங்கள் அங்கே கொண்டு வர முடிஞ்சிச்சு நீங்கள் 12 வருஷம் சர்வீஸ் முடித்த பிறகு, அல்லது அதுக்கு பிறகு இப்போ நிறைய லாங் ஜேர்னி எல்லாம் முடிச்சிட்டிங்க, இப்போ ரீகால் பண்ணி நம்ம பீகாரில் இந்த மாற்றத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னு ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா? மாற்றங்களை கொண்டு வந்து நானும் சொல்லிக்கலாம், ஆனால் எத்தனை பேர் ஏற்றுக்குவாங்க சொல்ல முடியாது. ஏன்னா பீகார் ரிமைன்ஸ் பீகார். அது ஒரு மிக புனிதமான ஒரு நிலப்பரப்புன்னு சொல்லலாம். ஓகே, பெரிய எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இருந்தது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த தக்ஷஷிலாவுக்கு அடுத்து வரக்கூடிய ராஜ்கீரில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன், பிறகு நிறைய இருந்தது, விக்ரம்ஷிலா இந்த மாதிரிலாம் இருந்தது. அதே மாதிரி 3 பெரிய மனிதர்கள் இருந்த இடம். ஒன்று வந்து ராமர் வந்து அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தாடகாவதம், மற்ற இந்த சீதையனுடைய மேரேஜ், மற்ற எல்லாம் அந்த வழியாக போனால் சொல்லுவாங்க. இது மைத்தாலஜிக்கல் கேரக்டர், அதாவது மைத்தாலஜிக்கல் கேரக்டர். ஆனால் இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா புத்த பகவான் வந்து மிக அதிகமான நேரத்தை, அதாவது வாழ்நாளுடைய அத்தனை பகுதியும் அவருடைய அந்த ஒரு இளவரசராக இருந்த காலம் தவிர மற்ற காலத்தை எல்லாம் பீகார்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கிறார், செலவிட்டிருக்கிறார். அவர் வந்து எனக்கு ஒரு லக்கின்னு சொல்லலாம், அதிர்ஷ்டவசமாக அவர் இருந்த இடங்கள்லாம் நான் போஸ்டிங்கில் இருந்திருக்கிறேன். ஓகே, அவர் மெயினாக இருந்து அவர் அந்த போதனைகள்லாம் பண்ண இடங்கள்லாம் நான் இருந்திருக்கிறேன். ஓகே, அவர் ஞானம் பெற்ற இடம் வந்து போத்கயாவாக இருந்தாலும் கூட அவர் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணது வந்து அந்த முஜஃபர்பூர், வைஷாலின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல தான் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, அதுக்கு பிறகு இறந்து போகும் தருவாயில் தான் வந்து குஷிநகர் யூபி போயிருக்கிறார். அது தவிர ஞானம் இடத்துல இருந்து அங்கேயே இருந்திருக்கிறார். அடைஞ்சதுலேருந்து இறக்கும் தருவாய் வரைக்கும் அங்கேயே இருந்திருக்கிறார். அங்கே இருந்து போதனைகள்லாம் அத்தனை போதனைகளும் அங்கேருந்து கொடுத்துருக்காரு. அதே போல் மகாத்மா காந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா முதலாக இந்த இண்டிகோ பிளான்டேஷன் அதுக்கு எதிராக வந்து அவர் வாதிட்டது வந்து ஈஸ்ட் சம்பாரன், கிழக்கு சம்பாரன். ஓகே, அந்த இடத்துல நான் எஸ்பியாக இருந்திருக்கிறேன். ஓகே, அதே அவர் வந்து அங்கே ஒரு ஸ்கூல் போன்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தி 2-3 வருடங்கள் அங்கே இருந்திருக்கிறார். ஓகே, இத்தனை மனிதர் இருந்த பிறகு பீகாரே இருக்குது. இவ்வளவு மிக முக்கியமான ராமர், புத்தர், மகாத்மா காந்தி, இவங்களால எந்த அளவு மாற்றங்கள் கொண்டு வர முடியுது? இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அதை விட இன்னொன்று என்ன சொல்லணும்னு சொன்னால், அவங்களாலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியலன்னா நம்ம என்ன மாற்றங்கள் கொண்டு வர முடியும்? அதாவது ஒரு சொசைட்டியில் மாற்றங்கள் கொண்டு வர முடியாது, அது உள்ளேருந்தே வரணும். இப்போ நீங்கள் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அத்தனை இதுலேயும் முதன்மை இடத்துல இருக்கிற காரணம் வந்து அந்த சொசைட்டி, மக்கள், அந்த மாதிரி. ஓகே,
பீகாரில் அவ்வளவு நல்ல மக்கள் வந்தாங்க கூட அவங்க வந்து பெரும்பாலும் அங்கே இருக்கிறதுக்கு விருப்பப்படுறதில்ல, அங்கேருந்து வெளியே போயிடுவாங்க. இப்போ நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு தான் வராங்க, வேலை வாய்ப்பு சார்ந்தும் வரக்கூடியது பார்க்குறோம். நீங்கள் 99லேயே ஐபி வந்துட்டிங்களா அதுக்கு பிறகு? 99ல் ஐபியில் ஜாயின் பண்ணேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ ஐபி வந்து ஒரு பெரிய லார்ஜர் ஏரியா. நீங்கள் வந்து இது வரைக்கும் பீகாரில் இருந்த 12 வருஷத்தில் நேரடியாக களத்தில் இருந்திருப்பீங்க முழுவதுமா. இங்கே வந்து களத்தில் இருக்கணும், ஆனால் பெருசாக இன்விசிபிளாக இருப்பீங்க. ஆமாம் இல்லையா? அது ரெண்டும் ஆப்போசிட்டாக ஒரு கான்ட்ரடிக்டரியான ஒரு ஒர்க் வைஸ் இருந்தது. அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு பெரும்பாலான பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, காவல்துறைன்னு சொன்னால் சட்டம் ஒழுங்கு, பிறகு இந்த க்ரைம் டிடெக்ஷன், குற்றம் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நாட்டுடைய பாதுகாப்புக்கு, நாட்டுடைய ஒருமைப்பாடுக்கு காவல்துறையினுடைய ரோல் வந்து மிக மிக முக்கியமானது. ஓகே. அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். ஏன்னா காவல்துறையில் இருக்கும்போதும் அதுலேயும் வந்து மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ், அதாவது உளவுத்துறை வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். அது உளவுத்துறை மேலே போகும்போது, அதாவது ஒன்றிய அரசு அளவு போகும்போது, மத்திய அளவில் போகும்போது, அது வந்து முழு நாட்டுக்கும் அவங்க எப்படி பாதுகாக்குங்கிறது, அது அத்தனை ஆஸ்பெக்ட்ஸ். ஓகே. நாட்டுடைய செக்யூரிட்டிக்காக வேண்டி, அதாவது பார்டர் செக்யூரிட்டி, கோஸ்டல் செக்யூரிட்டி, விஐபி செக்யூரிட்டி, அதே மாதிரி எலெக்ஷன், மற்ற அத்தனை விஷயங்களும் கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கு. ஓகே. ஐபியோட ரோல் வந்து ரொம்ப பெரிய ரோல். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு உளவு பிரிவுகள் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு தாய் அமைப்பு மாதிரி ஐபியை சொல்லலாம் இல்லையா? இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளுக்கு, அது ஆர்மி இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம், இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய இருக்கலாம், எல்லாமே பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒன்று. எனக்கு அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கிட்டத்தட்ட ஸ்பெஷல் டைரக்டராக, சீனியர் ஸ்பெஷல் டைரக்டராக அங்கே இருந்தீங்க. அதில் இருக்கக்கூடியதில் ஐபியோட நம்பர் 2 பொசிஷன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருந்த ஒருத்தர். இந்த பணிக்காலம் இருக்குல்ல, அந்த 20 ஆண்டுகள் அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணீங்க? இது வந்து இப்போ ஐபியோட ரோல் அப்படிங்கிறது வந்து நம்மளோட நாட்டோட பாதுகாப்பு, உள்நாட்டு பாதுகாப்பு தான் அடிப்படையான ஒரு அம்சம் அப்படின்னா, அதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் எக்யூப்டாக இருக்கோம், என்னெல்லாம் சேலஞ்சஸாக இருந்துச்சு? நான் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு என்ன கிடைச்சதுன்னு சொன்னால், இந்தியாவுடைய அத்தனை மூலைகள்லையும் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. காஷ்மீரில் லடாக் லே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது திபெத் சைனா பார்டரில் போஸ்டிங்கில் இருந்திருக்கிறேன். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கும்போது அந்தமான் நிக்கோபாரில் இருந்திருக்கிறேன். அந்த சுனாமி டயத்தில் இங்கே தான் இருந்தோம். அது அந்த டயத்தில் இந்த பிரசிடென்ட் ஐயா அப்துல் கலாம் அவங்க கூட அந்தமான் நிக்கோபார் போகக்கூடிய வாய்ப்பு கூட கிடைச்சது. அதே போலவே குஜராத் வெஸ்ட் கோஸ்ட், அதாவது பாகிஸ்தான் பார்டர்லேயும் என்னுடைய போஸ்டிங் இருந்தது. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். உத்தரப்பிரதேஷில் மிகப்பெரிய யூனிட் என்று சொல்லக்கூடிய 25 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அளவுக்கு பாப்புலேஷன் கூடிய உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட்லேயும் நான் ஒன்று பார்த்துருக்கேன். அப்படிங்கிறனால நாட்டுடைய பாதுகாப்பு ஒவ்வொரு மாநிலங்களையும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இதனுடைய சேலஞ்சஸ் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி பல விதங்களில் ஒரு பிரிவினை சக்திகள் வெளியிலேருந்தும் உள்ளே இருந்தும், அதாவது ஃபண்டிங், மானிட்டரிங், எவரி ஆஸ்பெக்ட். ஓகே. அந்த பாகிஸ்தான் பார்டரில் இருக்கும்போது அங்கே உள்ள இன்ட்ரூஷன், இந்த கோஸ்டல் ஏரியாவில் இருக்கக்கூடியது, அதே மாதிரி சைனா இருக்கும்போது எப்படி அவங்க ஆக்கிரமிக்கிறாங்க, எப்படி அவங்களோட அதை கண்டுபிடிக்கிறது, எல்லாம் ஃப்ரண்ட் லைனில் தொடர்ச்சியாக இதை வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய டே டு டே பேசிஸில் ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் கிடையாது, பல பேர் இருக்குது. சாதாரண மக்களுக்கு அதை பற்றி தெரியாது. ஓகே. இதில் ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வருகிறார், நம்ம ஊர்லேருந்து வெளியில் வரான்னு சொன்னால் ஃபஸ்ட்டில் ஃபேஸ் பண்ணக்கூடியதே வந்து ஒரு ஐபி ஆஃபீஸர், ஒரு இமிக்ரேஷன் ஆஃபீஸர் தான் அங்கே இருப்பாங்க. கரெக்ட். அவங்க வந்து இந்த மனிதர் நாட்டுக்குள்ளே வரலாமா, வர்றதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு சாவரின் பவர் அவருக்கு இருக்குது. ஓகே. அங்கேயே அவர் அடுத்த ஃப்ளைட்டில் நீங்கள் போங்க, உங்களுக்கு இந்த நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு அனுமதி இல்லை என்ற அனுமதியை மறுக்கக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. ஓகே. அதுக்காக வேறு யார்ட்டையும் நாங்கள் கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஓகே. நான் சாட்டிஸ்ஃபைடு இல்லை, எனக்கு திருப்திகரமாக இல்லை, நீங்கள் இந்த நாட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா எங்கள் நாட்டுக்கு பாதுகாப்பில் அல்லது அது அப்படின்னா அவங்கள திரும்ப அனுப்பலாம். ஓகே. அந்த அளவுக்கு பவர் எல்லா ஏர்போர்ட்லேயும் சரி, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேயும், அதே மாதிரி இந்த போர்ட்ஸ்லேயும், சி போர்ட்ஸ்லேயும் இந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஓகே. அது ஒரு ஆஸ்பெக்ட் தான். ஓகே. அது தவிர வந்து அத்தனை இண்டஸ்ட்ரீஸ், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், அதே மாதிரி டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், நாடு முழுக்கக்கூடியதை ஒரு கண்காணிக்கக்கூடியது, அவங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருந்தால் அதை முன்கூட்டியே தெரிவிக்கக்கூடியது. இந்த கார்கில் வார் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது மாதிரியான ஒரு சம்பவம் எப்படி வெளியில் வர்றதுக்கு முன்னாலே வந்து அதை தெரிவிக்கக்கூடிய அந்த அலர்ட்டும் நம்ம கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டெரர் அட்டாக்ஸ், மற்ற தீவிரவாதிகள் அச்சுறுத்தல், மற்றபடி எங்கே ஆரம்பிக்குதுங்கிற வந்து
அது வெளியில் தெரியாமல் அது வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். 20 வருஷத்து அந்த அனுபவத்தை வந்து நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னால், அதாவது நீங்கள் அதாவது தெர் இஸ் நோ ப்ரூஃப் தட் யூ ஆர் தேர். ஓகே. ஏன்னா அது கம்ப்ளீட்டாக நீ இல்லைங்கிற மாதிரியான ஒரு இது. அதாவது யூ ஆர் நாட் தேர், யூ ஆர் தேர், யூ ஆர் நாட் தேர். ஓகே ஓகே. அதான் இன்விசிபிளாக தான் உங்களுடைய இன்விசிபிள் கம்ப்ளீட்லி இந்த ஒர்க் இஸ் அன்சங் ஹீரோஸ்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்த பிறகு அதை கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி நடந்தது ஆராய்ச்சி பண்ணுறது அதெல்லாம் இருந்துகிட்ருக்கும். தடுக்கப்பட்ட மிக மிக அதிகமான எண்ணிக்கை உள்ள ஒவ்வொரு இன்சிடென்ட் நடந்ததுக்கும் 10லேருந்து 100 இன்சிடென்ட் நடக்கிறதுனால தடுக்கப்பட்டிருக்கும். அதை பற்றி யாருக்குமே அது தெரியாது. இதுக்கு முன்னாடி தடுக்கப்பட்ட பல விஷயம் வந்து வெளியே வந்திருக்காது. அதை சொல்லவும் மாட்டோம். எஸ், சொல்கிறதும் இல்லை. ஏன்னா அதை நம்ம வந்து நேஷனல் செக்யூரிட்டிங்கிற அடிப்படையில் நீங்கள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கிறது, பல தரவுகள் கொடுக்கறதுன்னு இருந்துகிட்டே இருக்கும். அது தொடர்ச்சி நடந்தக்கூடிய ஒரு விஷயம். ஐபி வந்து ஒரு ஒரு லாங் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா? அதுக்கு நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போது உலகின் மிக முக்கியமான சில உளவு அமைப்புகள் அப்படின்னு சொன்னால் FBI சொல்லுவாங்க, அமெரிக்காவோடது. அதுக்கப்புறம் MI5 யூகேவோட இது. மொசாத் வந்து ரொம்ப பெருசாக சொல்லுவாங்க. அதே போல் KGB அப்படின்னா ஐபி வந்து எப்படி பார்க்குறீங்க? இதோடலாம் பார்க்கும்போது இதனுடைய வரலாறு அல்லது இதோட ட்ரெடிஷன் ஒன்று இருக்குல்ல ஐபி? ஆமாம், ஐபி வந்து 1887 உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதனால் MI5 விட பழைய அமைப்பு. அதாவது பிரிட்டிஷ், அதுக்கே சீனியர். ஓகே ஓகே. அது அவங்களே சொல்லுவாங்க. ஓகே. ஏன்னா நான் லண்டனில் போஸ்டிங்கில் இருக்கும்போது அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நீங்கள்லாம் எங்களை விட நீங்கள் ஒரு 4 ஆண்டுகள் ஃபாரின் சர்வீஸ் இருந்தீங்க இல்லையா? ஆமாம். என்னுடைய என்டையர் அந்த சர்வீஸ் பீரியட் 36 வருஷத்தை எடுத்துட்டிங்கன்னா ஒரு 12 வருஷம் யூனிஃபார்ம் போட்டு எல்லாம் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு 7 மாவட்டத்தில் வந்து எஸ்பியாக இருந்தது. எஸ்பி அதே டிஸ்ட்ரிக்ட்லேருந்தே நேராக வந்து ஐபியில் ஜாயின் பண்ணி டெல்லி போனேன். டெல்லியில் வந்து எல்லா கார்னர் இந்தியாவில் இருந்தது. ஒரு 19 வருஷம் வந்து இன்டெலிஜென்ஸ் இன் எவ்ரி பார்ட் ஆஃப் கண்ட்ரி இந்தியா, ஒவ்வொரு மூலையிலையும் ஒரு வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஓகே. அதுக்கு அடுத்து 4 ஆண்டுகள் MBA போயிட்டேன். ஓகே. அதாவது வெளிநாட்டு துறையில் போயிட்டு லண்டனில் வந்து மினிஸ்டர் கோஆர்டினேஷனுங்கிற ஒரு மிக முக்கியமான பொறுப்பு. ஓகே. அந்த இந்திய தூதரகத்தில் அந்த இருக்குது. அந்த நேரத்தில் வந்து MI5, MI6, ஸ்காட்லாண்ட் யார்ட், மற்றபடி மற்ற பல அமைப்புகளோட தொடர்பில் இருக்கிற மாதிரி அவங்களோட நெருங்கிய வேலை செய்கிற மாதிரி இருந்தது. ஓகே. அது தவிர அங்கே உள்ள டயஸ்போரா கூட வந்து நெருக்கமான இருக்க வேண்டிய ஒரு வேலை, அது பொறுப்பு. அது இந்திய வம்சாவளியினர் அவங்களோட எங்கேஜ் இருக்கக்கூடிய பொறுப்பு இருந்தது. ஓகே. அதுக்கு அடுத்து திரும்ப வந்த உடனே பழையபடி இன்டெலிஜென்ஸ் பியூரோ, தென் அகாடமி வந்துட்டீங்க. டேரக்டர். அந்த MI5லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, க்ளோஸாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அவங்களோட அசோசியேட்டாகவும் ஒர்க் பண்ணியிருப்பீங்களே. அங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆப்ரேஷன் இருந்துச்சு. அகெயின் இன்விசிபிள் ஆப்ரேஷன் சொல்லலாம், இன்விசிபிள் மேன் பிஹைண்ட் த சீன் அப்படின்னு சொல்லலாம். விஜய் மல்லையான்னு ஒருத்தர் வந்து வழக்கு அங்கே எதிர்கொண்டுட்டு இருந்தார். அதுவும் உங்கள் துறையினுடைய ரோலும் அதில் இருந்தது இல்லையா? ஆமாம், நான் தான் அங்கே உள்ள பாயிண்ட் ஆஃபீஸர். அதாவது அங்கே உள்ள கேஸை மானிட்டர் பண்ணக்கூடியது. ஓகே. இங்கே சிபிஐயும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அந்த கேஸை வந்து அங்கே ப்ளேஸ் பண்ணாலும் அங்கே இருந்துட்டு அந்த கோர்ட்டில் அந்த வழக்கு விசாரணையில் இருக்கக்கூடிய இதை பார்த்துருந்தோம். அதில் ஒரு லீகல் ப்ரொசீடிங்ஸை வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணி அதுக்கான வேலைகள். அது ஒரு ரொம்ப திருப்தியான விஷயம் என்னென்னு சொன்னால், அங்கே உள்ள சுப்ரீம் கோர்ட், அதாவது க்ரௌன் கோர்ட்டில் வந்து அந்த வரைக்கும் நம்ம அந்த கேஸில் வெற்றி அடைஞ்சோம். ஆமாம். மிக ஒரு கஷ்டமான வேலை. வேறு ஒரு நாட்டில் போய் அங்கே உள்ள கோர்ட்டில் அவருக்கு எதிராக எக்ஸ்ட்ராடிஷன் கேஸில் ஜெயிக்கிறதுங்கிறது வந்து மிக கடினமாக, ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணி அதுக்கான இதெல்லாம் தொடர்ச்சியான அந்த வேலைகளுடைய ரிசல்ட் வந்து அங்கே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது எங்களுடைய பாட்டில் வந்து எல்லாம் அதை சக்சீட் ஆயாச்சு. மற்ற ஒரு சில பரிசீலனையில் அது மாதிரி ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் பரிசீலனைகள் அப்படி வச்சுருக்குறாங்க. அது தவிர வந்து எக்ஸ்ட்ராடிஷன் ப்ரொசீடிங்கில் நம்ம அந்த ஹையஸ்ட் கோர்ட் யூகேயில் ஜெயிச்சிருக்கோம். ஓகே. MI5 பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, அவங்களோடையும் அசோசியேட் ஆகிருப்பீங்களே இப்போ? MI5, MI6 ரெண்டு. MI6 வந்து அவங்களோட இங்கே நம்ம RW மாதிரி, அதே மாதிரி RW மாதிரி அங்கே வந்து MI6. ஆமாம். ஓகே. அவங்களோடையும் சேர்ந்து பணியாற்ற விஷயம். ஓகே ஓகே. இப்போ இந்த அமைப்புகளோடலாம் இப்போ நீங்கள் FBIயோடையும் ஒன்றா சேர்ந்து வேலை பண்ண வேண்டியிருக்கும். சில நேரங்களில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், அல்லது அதே போல் இப்போ நீங்கள் வந்து மொசாத் வந்து நாங்கள் தான் பெஸ்ட் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஐபி வந்து எப்படி பார்க்குறீங்க? இந்த எல்லா அமைப்புகளோடையும் பார்க்கும்போது ஐபியோட ரோல் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறைங்கிறது வந்து நான் தான் பெஸ்ட்டு அப்படின்லாம் யாரும் எதுவும் சொல்ல முடியாது. ஓகே. ஆனால் இந்த இது வந்து ஒரு உலகத்திலே இரண்டாவது ப்ரொஃபஷன், இரண்டாவது பழமையான ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க.
அப்படிங்கிறனால எப்போ கண்ட்ரிகள்லாம் ஃபார்ம் ஆனதோ அப்போ இருந்தே வந்து இந்த ஒற்றுங்கிறது உழவுங்கிறது மன்னராட்சி காலத்துலேருந்தே ஒற்றர்கள் தான் முக்கியமாக இருந்திருப்பாங்க நாட்டோட பாதுகாப்புக்கு அப்படிங்கிறதுல. அப்படிங்கும்போது அவங்களுடைய இந்த இன்ஃபர்மேஷன் அதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஓகே. அதோட ரொம்ப ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷன் அது வெளியில் வந்து யாருக்கும் சொல்கிறதில்ல. ஓகே. அதை வந்து ஒரு விளையாட்டாக மக்கள் அதை பற்றி ஒரு கமெண்ட் அடித்தாலும் கூட அதை பற்றி நம்ம எந்த ஒரு ரியாக்ஷனை காட்டிக்கிறது இல்லை. பல நேரத்தில் இங்கே வந்து என்ன வேலைன்னே தெரியாது, இது வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு தொடங்கிடுவாங்க. அது என்ன ஏதுங்கிற புரிதல் இருக்குமான்னு கூட பல நேரங்கள் தெரியாது. அது ஸ்கேப் கோட்டுமாங்க இல்லையா, பலியாடுங்க மாதிரி, அதை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. ஓகே. இது வந்து பார்ட் ஆஃப் த கேம். நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும் 100 ஆப்ரேஷன் தடுத்துருப்பீங்க, நடக்க வேண்டியதை நிறுத்தியிருக்கோம். ஒன்று எங்கேயாவது இடத்துல தவறி போகும், ஆனால் அந்த ஒன்று தான் பேசப்படும், இந்த 100 தெரியாது. ஸோ அதுதான் ப்ரொஃபஷனும் கூட. இந்த அதிகாரிகளுக்கு வந்து நீங்கள் ஒரு பொக்கே கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரு பிரிக் பேட் கல்லெடுத்து அடித்தாலும் ஒரே மாதிரி தான். அதனால் வந்து அதை வந்து வேறுபடுத்தி பார்த்துக்கிறதே இல்லை. அது இன்விசிபிள். உங்களுக்கு யார் மேலே சொல்லுவீங்க, குறை சொல்லுவீங்க. இப்போ நான் இங்கே முன்னால் உட்காந்துருக்கேன், அதனால் நீங்கள் இப்போ பேசுகிறீங்க. இல்லைனா வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோட அஃபீஷியல்ஸ் வந்து அவங்க வெளியில் தெரியாமல் பண்ணக்கூடிய வேலைகள். ஓகே. இப்போ வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் உளவு பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் அனுபவங்கள் இருக்குது. செல்ஃப் ரேடிகலைசேஷன்றதும் இப்போ வந்து நிறைய பேசப்படுற ஒரு அம்சமாக பார்க்குது, குளோபலாக நடக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? இந்த த்ரெட் வந்து ஒரு முக்கியமான த்ரெட்டாக மாறுதா? ஆமாம், நிச்சயமாக. இப்போ இன்டர்நெட்லாம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் அவங்களாவேவும் ஒரு சில விஷயங்களை இன்டர்நெட்டில் அந்த கற்றுக்கிட்டு அதன் மூலமாக அவங்க மைண்டை மாற்றிக்கிட்டு ஓகே ஒரு முறையான சேலஞ்சாக அது ஒரு அச்சுறுத்தல் நாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அத்தனை நாடுகளுக்கு வந்து இது மிக முக்கியமான சேலஞ்சாக இருக்குது. இப்போ கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பல நாடுகளில் வந்து வளர்ச்சி அடைஞ்ச நாடுகளில் இதுதான் முக்கியமான சேலஞ்ச். ஓகே. ஒரு பெரிய நிறுவனம், ஆர்கனைசேஷனாக, அமைப்பாக இருந்து உங்களுக்கு இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணி பண்ணது ஒரு காலம் இருந்தது. ஓகே. அந்த சமயத்தில் வந்து அதை உளவுத்துறை மூலமாக கண்டுபிடிக்கிறது ஓரளவுக்கு ஈஸியாக இருந்தது சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து ஒரு தனி மனிதன் தன்னாலேவும் விருப்பப்பட்டு அதுக்கு தேவையான ஒரு மோட்டிவேஷன், செல்ஃப் மோட்டிவேஷனில் தேவையான பொருட்களை சேகரித்து மக்களை அட்டாக் பண்ணி ஒரு கிச்சன் லைஃப்லேருந்து அது நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லேருந்து ஒரு சில அச்சுறுத்தலான ஆயுதங்களை தயாரித்து அது மூலம் அட்டாக் பண்ணுறங்கிறது வந்து நாட்டுக்கும் சரி உலகளவில் பெரிய குழுவாக தீவிரவாத செயல்கள் அல்லது பயங்கரவாத செயல்கள்னு இருந்த ஒரு சேலஞ்ச் ஒரு பக்கம் இருந்ததுன்னா இப்போ தனி மனிதர்களாக அந்த மாதிரி உருவாகிறாங்க. ஆமாம், லோன் உல்ஃப்னு சொல்லுவாங்க, தனி மனிதர். ஓகே. இதில் வந்து உங்களுக்கு பெரிய சேலஞ்ச் இருக்குது. அதனால் இப்போ நான் டைரக்டர் நேஷ்னல் போலீஸ் அகாடமியாக இருக்கும்போது என்னுடைய ஐபிஎஸ் ட்ரைனிஸ் ஒரு 400 பேருக்கு ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருந்தது. 3 பேட்ச் கிட்டத்தட்ட பண்ணிட்டீங்க? 3 பேட்ச் 2020, 21, 22 எல்லாம் பார்ஷியலாக தான், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இல்லை. எனக்கு ரொம்ப ஷார்ட் டேர்ம் தான் இருந்தது டைரக்டர். அப்படி அவங்களுக்கு சொல்லக்கூடியதெல்லாம் அதே விஷயந்தான். நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னால் சர்வீஸில் ஜாயின் பண்ணும்போது இருந்த சேலஞ்சஸ் இப்போ வந்து மாறிடுச்சு. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் சொல்கிறது, மிக அதிகமான மற்ற நாடுகள், வெளிநாடுகள் கூட எங்கேஜாக இருக்கணும், அவங்களுடைய லா பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்முடைய லா மட்டும் தெரிஞ்சிருந்தால் வேலைக்கு ஆகாது. ஏன்னா இது குளோபலைசேஷன். ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு சேலஞ்சஸ் வந்து நிறைய வெளியிலேருந்து வந்துட்டுருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேம்ஸ்டர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கம்போடியா மற்ற அந்த தாய்லாந்து, மயன்மார் பார்டர்லாம் எப்படி வந்து ஒரு ஃப்ராடவேவும் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி மாதிரி ஒரு பெரிய ஒரு அமைப்பை உருவாக்கி பண்ணுறாங்க. 12 மாடி 15 மாடி கட்டடங்கள் கட்டி அதில் வந்து ஒரு ஜாப் பண்ணுற மாதிரி மக்களை வேலைக்கு அமர்த்தி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அவங்களுடைய ஒரே வேலையை மற்றவங்களுக்கு திருடி அவங்களோட பணம் எடுக்கிறது. இந்த மாதிரி சைபர் கிரைம் அது மட்டும் இல்லை, இதே மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் தான் இனிமேல் பார்க்க போகிறோம். அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜிக்கல் ஃப்ராட்ஸாக நிறையா இப்போ இனி டாமினேட் பண்ண போகுது. ஓகே. அதில் இந்தியாவில் வந்து அதே சமயத்தில் ஒரு பழைய ட்ரெடிஷ்னல் க்ரைம் முடிஞ்சிருச்சான்னு சொன்னால் அதுவும் இல்லை. ஓகே. அப்போ வந்து இங்கே வந்து நான் பெரும்பாலும் சொல்கிறது என்னென்னா பாரத் அண்ட் இந்தியா ரெண்டும் வந்து எப்பயும் கைகோர்த்து போய்கிட்டே இருக்கும். ஓகே. அப்போ ஒரு பக்கத்தில் வந்து ரொம்ப கொடூரமாக வெட்டி கொள்வது, சுட்டு கொள்வது அந்த பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் கிரைம்ஸ் ஹைடெக் கிரைம் நடந்து ஒயிட் காலர் கிரைம் அந்த மாதிரி நிறையா நடக்கும். ஓகே. அதுலேயும் வந்து பார்டர்லெஸ் கிரைம் சொல்லுவாங்க. எங்கே மனிதன் இருக்கான்னு தெரியாது, ஏதோ ஒரு மூலையில் இருந்துட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். பணம் வந்து ஒரு ஜஸ்ட் கிளிக் ஆஃப் த மவுஸ் காணாமல் போயிடும். ஓகே.
அதை ட்ரேஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம். ஓகே. அதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு இன்னும் நம்ம அதாவது கற்பனை அது ஒரு பெரிய சேலஞ்சாக மாறுதோ? மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும். அதில் நான் திரும்ப சொல்லக்கூடியது என்னென்னா, நம்ம ஏற்கனவே மிகப்பெரிய தவறுகள்லாம் பண்ணிட்டோம். நம்மளுடைய டேட்டா ப்ரொடெக்டடாக இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண நீங்கள் ஏதாவது கடையில் ஒரு ப்ரொவிஷன்ஸ் வாங்க போனீங்கன்னா பில் போடுற இடத்துல அவங்க ஃபோன் நம்பர் என்னங்க. ஆமாம். நம்மளும் தயங்காமல் வந்து நான் ஃபோன் நம்பர் கொடுப்போம். கரெக்ட். ஏன்னா பின்னால் வந்து அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க, ஏதாவது இல்லை டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்காகலாம் நம்ம இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டே இருப்போம். ஆனால் வெளிநாட்டில் இந்த இதே இல்லை. வெளிநாட்டில் வந்து உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வாங்கணுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஓகே. தெரிஞ்சவங்களாக இருந்து நீங்கள் கொடுக்க விரும்பினா மற்றவங்கள்ட்ட வந்து நீங்கள் கேட்குறது கூட ஒரு பெரிய அஃபென்ஸ். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வரைக்கும் போயிடுது எல்லாருக்கும். ஆமாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதார் கார்டு நம்பரும் சரி எல்லாத்தையும் நம்ம கேட்குறவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம். அதே மாதிரி கொஞ்சம் கூட தயங்காமல் உங்களை பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. ஓகே. இது மட்டும் அல்லாமல் ஒரு 5 முக்கியமான ஆர்கனைசேஷன், அதாவது பிக் 5 சொல்லுவோம் இல்லையா? ஓகே. அது ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப், இந்த 5 ஆர்கனைசேஷன், அந்த கூகுள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் போய்கிட்டே இருக்குது. ஓகே. உங்களுடைய மொபைல் ஃபோனும் சரி டிவியும் சரி அது வந்து ஐஸ் அண்ட் இயர்ஸாக போயிட்டுருக்குது. முன்னால் அந்த மாதிரியான டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணி அதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கான மெமரியில் இல்லாமல் இருந்தது. ஆமாம். இப்போ வந்து மெமரியும் வந்துருச்சு. அப்படிங்கிறனால என்னென்ன டேட்டா எங்கெங்கே ஸ்டோர் ஆகிருக்கு உங்களுக்கு தெரியாது. ஓகே. இந்த டேட்டாவெல்லாம் வந்து இருக்கும்போது இப்போ இந்தியாவே ஒரு அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதிரியான பெரிய 2 பெரிய த்ரெட் வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கு இருக்குது, நாட்டுக்கு இருக்குன்றீங்க. ஒன்று வந்து நாமளே வந்து சமூக வலைத்தள கணக்குகளில் நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனையும் வச்சுருக்கிறோம். 2வது போகிற இடத்துலலாம் கேட்குற இடத்துலலாம் நம்பர் கொடுக்குறோம், ஆதார் நம்பர் கொடுக்குறோம், எல்லா டீட்டெயில் கொடுக்குறோம். இதெல்லாமே சிக்கலாக தான் மாறுது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டா ப்ரொடெக்ஷனுங்கிறத வந்து ஒரு சிஸ்டமாக கொண்டு வரல. அதே மாதிரி அதுக்கு அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஆக்ட்ஸ் மற்ற இதெல்லாமே அதையும் நம்ம சரியான நேரத்தில் கொண்டு வரல. இப்போ கொண்டு வந்தாயிட்டாலும் கூட ஏற்கனவே நிறையா விஷயங்கள் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஆனால் முன்னாடி போன விஷயங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்கோம். அது பண்ணி அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஏதாவது அதை வந்து தவறாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா பண்ணலான்னு சொல்லிட்டு. ஓகே. ஆனால் இப்போ வந்து நீங்கள் தவறாக எங்கே உபயோகப்படுத்திருக்காங்க கூட தெரியாத முறையில் கூட அவங்களுக்கு எதிராக அது வரலாம். ஓகே. அந்த சைனா போன்ற கண்ட்ரிகள் நாடுகள் முன்னாலே வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க, செக்யூர் பண்ணிட்டாங்க. ஓகே. அந்த விதத்தில் நம்ம கொஞ்சம் பின்தங்கிட்டோம். ஓகே. நம்மளுடைய டேட்டா முழுவதும் வேறு யார்கிட்டயுமே இருக்குது. இந்த மாதிரி அண்டர் ஸ்கேனர்லேயே நம்ம இருக்கோம் அப்படிங்கிறீங்க எல்லாருமே? ஆமாம். ஒரு வந்து ஆக்சஸ் வந்து நம்மளோட ஆக்சஸ் எல்லாருக்கிட்டையும் இருக்குது, அல்லது நம்ம பற்றின டேட்டா உலகத்தில் வெவ்வேறு இடங்களில் அது மாறிக்கிட்டே இருக்குது. அது எந்த மாதிரியாக உங்களுக்கு வந்து எதிராக உபயோகப்படுத்தப்படுங்கிறது ஓகே லெஃப்ட் டு இமேஜினேஷன். இப்போ நீங்கள் வந்து ஏஐ ஒரு டெக்னாலஜி அப்படின்னா, இன்னொரு பக்கம் சேட்டலைட் டெக்னாலஜி வரைக்குமே இப்போ வந்து எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்காங்க. எல்லாம் கனெக்டட் தானே? கனெக்டட். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கம்யூனிகேஷனுக்காக முன்னால் சேட்டலைட் லான்ச் பண்ணோம். ஆமாம். இப்போ வெதர் இருக்குது, மற்ற ஈவன் சர்வேலன்ஸுக்கு நிறையா இருக்குது, டிஃபென்ஸ் பர்பஸஸ்க்காக சேட்டலைட் பண்ணுறாங்க. இப்போ சில சேட்டலைட்ஸ் வந்து ஃபியூ தௌசண்ட் சொன்னால் இது வந்து எவ்வளவோ எண்ணிக்கையில் கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ஸ்பேஸ் பாலிசியை வந்து கவர்மெண்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ப்ரைவேட் பார்ட்டிஸும் வந்து ஸ்பேஸை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது அந்த சேட்டலைட்டு வந்து ஈவன் பள்ளிக்கூட பையன்கள் கூட வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுற மாதிரி, இன்டகிரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை ப்ரைவேட் ராக்கெட்ஸில் லான்ச் பண்ணலாம். ஓகே. அப்படிங்கும்போது நமக்கு தெரியாது நம்மளை யார் மானிட்டர் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஓகே. அப்போ என்னன்னு சொன்னால், நான் சொல்கிறது என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னொரு பக்கத்தில் டேட்டா நிறையா பேர்கிட்ட இருக்குது. அதே மாதிரி ஸ்பேஸ் பாலிசி, அதில் ஸ்பேஸ் எல்லாமே ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி, எல்லாமே ரொம்ப தேவையான விஷயங்கள். நாட்டுக்காகவும் சரி எல்லாருக்கும் மிக மிக நன்மை பயக்கக்கூடிய ஒன்று. டெக்னாலஜியில் எவ்வளவு பயன் இருக்கோ அதே அளவுக்கு இந்த அதர் சைடு இருக்குது, அதையும் நம்ம கவனிக்கணும். அதோட அதிகமாக கூட இருக்கலாம். ஏன்னா அது வந்து இண்டிவிஜுவல்ஸை பொறுத்து ஓகே அதை எந்த அளவுக்கு அவங்க உபயோகப்படுத்துவாங்க, நாட்டுக்கு எதிராகவும் சரி மக்களுக்கு எதிராகவும் சரி, ஓகே, இண்டிவிஜுவல்ஸ்க்கு எதிராகவும் சரி, இல்லை கிரிமினல் ஆஸ்பெக்ட்லேயும் போகலான்னு சொல்லி. ஓகே. அப்படின்னால யாரெல்லாம் இப்போ வந்து நாட்டுடைய பாதுகாப்புக்காக பணியில் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்களுக்கு இதை பற்றி ஒரு நல்ல ஒரு தெளிவான நாலேஜ் இருக்கணும். அதே போலவே ஈவன் பொதுமக்களுக்கும் வந்து அவங்க டேட்டா எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஓகே, இது வரைக்கும் வெளியில் போன டேட்டா வந்து எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கீடு வேறு எதுவும் தவறாக உபயோகப்படுத்த முடியாது அப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஓகே, இதை பற்றிய ஒரு நாலேஜும் வேணும். அது ஏஐயில் வந்து நீங்கள் இப்போ வந்து தனிநபர்களோட விஷயம் இல்லைன்னா க்ரைம் வரைக்கும் சில விஷயங்கள் பேசுனீங்க, என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்குது, த்ரெட் இருக்குதுன்னு. இன்னொரு பக்கம் ஏஐ பயன்படுத்தி இப்போ வேர்ல்டு வைட் நான் பார்க்குறோம், நம்ம
தேர்தல்கள் வரைக்கும் இல்லைனா ஒரு மேனிப்புலேஷன் வரைக்கும் நிறைய விஷயம் நடக்குது. அதுவும் ஒரு சிக்கலாக மாறுதா? அது ஏதாவது ஸ்டடி பண்ணியிருக்கீங்க? இது வந்து தேசிய பாதுகாப்புக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நிறையா அத்தனை அமைப்புகள்லையும், அரசியல் அமைப்புகள்லையும் டெமோக்ரஸி, ஜனநாயக அமைப்பு வந்து மிக பெரிய அளவில் வாக்கெடுப்பு இதையும் வந்து மனிப்புலேட் பண்ணி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டெமோக்ரஸி இஸ் இன் ரியல் டேஞ்சர். அது பல வழிகளில் கொண்டு போகலாம். அது வந்து உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க் போட்டிருக்கீங்க, இதெல்லாம் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட், இதெல்லாம் அஃபென்சஸ், இதெல்லாம் வந்து குற்றம் அப்படின்னு வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி குற்ற கேட்டகரியில் வராமையும் அதை பெரிய அளவில் மனிப்புலேட் பண்ணி யாரை ஜெயிக்க வைக்க முடியும், யாரை தோக்க வைக்க முடியும், அந்த மாதிரியான ஒரு இதுவும் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உபயோகப்படுத்தி. அதுவும் இந்த டேட்டா இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பெரிய ஆயுதமாக நாட்டுக்கு வெளியிலையும் உபயோகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பொலிட்டிக்கல் லெவலில். எக்கனாமிக் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய மனிப்புலேஷன், அதெல்லாம் இதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். இப்போ நாட்டுடைய பாதுகாப்பு, அதை வந்து ஃப்ரண்ட் ரன்னர், அதை ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட் சொல்லுவாங்க, அது காவல்துறை. காவல்துறைக்கும் போது அவங்களுக்கு இந்த பொறுப்புகள் கூட்டிகிட்டே வருது. இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமெரிக்காவில் வந்து எத்தனை பேர் பிளேனில் அமர வச்சிங்க திரும்ப அனுப்பிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியாவில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எவ்வளவு வெளிநாட்டு மக்கள் உள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கே கிடையாது. இதெல்லாம் வந்து முறைப்படி வச்சுருக்கணும். இதோட நம்ம விசா கொண்டு வந்திருக்கோம். அதாவது ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு கொண்டு வந்திருக்கோம். அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து அந்த பாலிசியே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ யார் உள்ளே இருக்காங்க அவங்க மானிட்டர் பண்ணுற எல்லா ப்ரெஷரும் வந்து போலீஸ் மேலே இருக்கு. அப்போ எதிர்கால சேலஞ்சஸையும் பண்ணணும், உள்ள இருக்க சேலஞ்சஸ். இப்போ அகாடமிக்கு வரக்கூடியவங்களுக்கு இந்த விஷயங்களும் சேர்த்து கொடுக்கப்படுதா? ஏன்னா இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக உள்ளே வரணும்னு பயிற்சி பெறக்கூடியவங்களுக்கு, அல்லது ஏற்கனவே இப்போ நீங்கள் இதில் இருக்காங்க, உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அப்கிரேட் ஆக வேண்டிய தேவை இருக்குல்ல? நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அது ஒரு பெரிய த்ரெட் வருது அப்படின்னா ஒரு 20 வருஷம் ஏற்கனவே சர்வீஸில் இருக்கிற ஒருத்தரும் இதெல்லாம் கற்றுக்க வேண்டிய ஒரு இடமும் இருக்குது. உங்களுக்கு அந்த அகாடமியுடைய ஃபங்க்ஷனிங்கை பற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ பல ஃபேஸஸ் வச்சுருக்காங்க. சர்விங் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியாடிக்கலாக அவங்க ட்ரைனிங் போவாங்க. இட்ஸ் கால் மிட் கேரியர் ட்ரைனிங் ப்ரோக்ராம். மிட் கேரியர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இண்டக்ஷன் ப்ரோக்ராம் இருக்குது. நீங்கள் இப்போ இந்த ஸ்டேட் கார்டர்லேருந்து ஐபிஎஸ் கன்ஃபர் அவங்களுக்கும் ட்ரைனிங் இருக்குது. மற்றபடி ஒரு தேசிய அளவிலான ஒரு அவுட்லுக்கும் சரி, அதே போல் வெளிநாடுகளில் கூடிய சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கும் சரி, அது மாதிரி இருக்குது. பல சுற்றிலும் உள்ள பல நாடுகளுடைய டாப் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கூட வந்து பூட்டான், நேபாள், மொரீஷியஸ், மால்டீவ்ஸ், இது 4 கண்ட்ரியை சேர்ந்த நாடுகளை சேர்ந்த டாப் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், டாப் மோஸ்ட் ஐபிஎஸ் மாதிரி அங்கே உள்ளவங்க இருக்காங்களே, அவங்களும் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி பல மற்ற நாடுகள், இப்போ வந்து ஸ்ரீலங்கா, மயன்மார், இந்தோனேசியா, மலேசியா, இன்னும் மற்ற ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸ், மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ், அவங்களுக்கும் வந்து ஷார்ட் டேர்ம் பயிற்சிகள். அதே மாதிரி காவல்துறையில் முன்னால் ஒரு முறை ட்ரைனிங் எடுத்துகிட்டு லைஃப் லாங் இருக்கிற மாதிரி அதெல்லாம் மாறி அல்லாமல் அவங்கள பீரியாடிக்கலாக கொண்டு வந்ததும் அவங்களுடைய நாலேஜை ஷார்ப்பன் பண்ணி இதெல்லாம் சேலஞ்சஸ் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ஃபாரின் சர்வீஸும் இருந்தீங்க, அதே போல் இங்கே ஐபி 20 வருஷம் நேஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கேட்குறேன். ஒரு டெவலப்டு கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய போலீஸிங்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய போலீஸிங் எப்படி பார்க்குறீங்க? மிக அருமையான கேள்வி. டெவலப் கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பப்ளிக் சர்வீஸ் மாதிரி இருக்குது. இப்போ வந்து 75 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு இந்த போலீஸ் ஃபோர்ஸ் எஃபெக்டிவாக வந்து. மிக அதிகமான சேஞ்ச் இல்லை பிரிட்டிஷ் பீரியடில் இருந்த போலீஸுக்கும் இதுக்கு உள்ள போலீஸுக்கும். இதை ஒரு டிராஸ்டிக்காக மாற்ற வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. என்னுடைய பர்சனலாக நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள்ங்கிற ஒரு போஸ்ட்டே வேண்டியதில்லை. டிராஃபிக்கை வந்து போலீஸ் மேனேஜ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. அதெல்லாம் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு காவலரையும் வந்து ஒரு அதிகாரியாக பார்த்து அவங்களுடைய மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணி அதை வந்து அந்த நாட்டுக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தலையும் பொதுமக்கள் ஏற்படக்கூடிய அந்த சேலஞ்சஸையும் பண்ணுறதுக்காக வேண்டி ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த மேன் பவரை இன்னும் ப்ராப்பராக பயன்படுத்தணும். ஒரு கடைநிலை காவலருங்கிறதுனால அவர் வெறும் பந்தோபஸ்தோடு நிறுத்திடாதீங்க, அவரும் ஒரு அதிகாரி, அவர்கிட்டையும் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கலாங்கிறீங்க. அது காவல்துறை அளவில் மட்டும் இல்லாமல் அது பாலிசி லெவல்லையும் வந்து அது முடிவு எடுக்கணும்.
நிறைய விஷயங்களில் நான் ஒரு விதத்தை சொல்லுவேன், தேவையில்லாத பணிகளில் ஈடுபட்டுருக்காங்க. ஓகே. ஏன்னா இப்போ வரக்கூடிய சேலஞ்சஸ் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரையும் மிக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. அது ஒன்று இருக்குது. அதே போல் பப்ளிக் ஃப்ரெண்ட்லி, நம்ம தமிழ்நாடு எல்லா விதத்துலையுமே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு முதன்மையில் இருக்குது. மிக அருமையாக பொதுமக்களுடைய அவங்க டீலிங்கும் சரி, அவங்களுடைய போக்கும் சரி நல்லாயிருக்கும். இது மற்ற மாநிலங்களில் எதிர்பார்க்க முடியாது. ஓகே, என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். சரி. அப்படிங்கும்போது என்னென்னு சொன்னால் அந்த இது சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆகிட்டு வந்து இப்போ நான் திரும்ப என்ன சொல்லுவேன்னா, எப்படி ஒரு கல்வி இருக்குதோ, எஜுகேஷன் அண்ட் ஹெல்த், இந்த ரெண்டு எப்படி ஒரு சேவையாக பார்க்கப்படுதோ அதே மாதிரி தான் காவல்துறையும் பார்க்கணும். அது சேவையாக பார்க்கணுமே தவிர நான் வந்து ஒரு அதிகாரம் செலுத்துறதுக்காக இருக்கணும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்க்குறதும் சரி, காவல் எதிர்பார்க்குறதும் சரி, நம்ம வந்து அதிகாரத்தை, அதாவது அரசு என்ன விரும்புதோ அதை வந்து மக்களுக்கு கொண்டு போக இந்தியன் போலீஸ் சர்வீஸ் தான். இந்த சர்வீஸை நம்ம மைண்டில் வச்சுக்கணுங்கிறீங்க. அதுதான் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கான காரணமே. ஒரு காலத்தில் வந்து இம்பீரியல் போலீஸ், இந்தியன் போலீஸாக இருக்கும்போது இண்டிபெண்டன்ஸ் பிறகு வந்து அதை பேரை மாற்றணும், யூனிஃபார்ம் மாற்றணும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடந்தது. சரி. சமயத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் அந்த சமயத்தில் வந்து ஹோம் மினிஸ்டராக இருந்தவர். அவர் சொன்னார், இதை இந்தியன் போலீஸ் சர்வீஸ்னு விட்டுறாங்க, இதுதான் ஒரு ப்ராமினெண்ட்டாக இருக்கணும். ஓகே. சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கணும், சர்வீஸ் சென்ட்ரிக்காக இருக்கணும். ஓகே. அப்படிங்கிறத வச்சு தான் பண்ணாங்க. அதுதான் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அகாடமியும் அவர் பேரில் தான் இருக்குது. அது கொஞ்சம் நாளைக்கு முன்னால் வரைக்கும் அங்கே உள்ள அந்த சிலை தான் வந்து உலகத்திலே உயரமான சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலையாக இருந்தது. ஓகே. இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் பண்ணிட்டாங்க. ஆமாம். சர்தார் வல்லபாய் பட்டேல் போலீஸ் அகாடமி. ஆமாம். அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு இந்த ஓராண்டில்? அதில் என்ன மாதிரியான அனுபவங்கள்? மிக சிறப்பான அனுபவம். ஓகே. நான் இருந்த நேரத்தில் அந்த மிக குறைந்த காலகட்டத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த அகாடமியோட தலைவராக இருந்தீங்க. அதனால் வந்து பல பேரை பயிற்சி கொடுக்குற அல்லது அவங்களை ஏதோ ஒரு விதத்தில் இன்ஸ்பயர் பண்ணி புதிதாக சர்வீஸ்க்கு வரக்கூடியவங்களுக்கு வந்து இந்த யங் பீப்புளுக்கு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அனுபவம் இருந்திருக்கும் இல்லையா? அது எவ்வளோ தூரம் இருந்தது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? என்னுடைய எம்ஃபசைஸ், அதாவது இம்பார்ட்டன்ஸ் எதுக்காக இருந்ததுன்னா டெக்னாலஜிக்கல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சரிஸ்டிக் போலீசிங் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரிடிக்டிவ் போலீசிங். ப்ரிடிக்டிவ் போலீசிங்னா முன்னால் மாதிரி ட்ரெடிஷ்னலாக அந்த மாதிரி போய் பெட்ரோலிங் போகிறது, சுற்றிட்டு வர அந்த மாதிரி இல்லாமல் ஓகே ரொம்ப தெளிவாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்ற லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி எந்த இடம் ப்ரோனாக இருக்குது, ஓகே, இதை லிங்க் பண்ண முடியும். ஒரு ப்ரிசனில் இருக்கக்கூடிய ஒரு கைதியை எடுத்துகிட்டு அவங்க க்ரைம் பேட்டர்ன் அவங்க இதை வச்சு எல்லாமே பண்ணிட்டு அவங்க ரிலீஸ் ஆகிறாங்கன்னு சொன்னால் எந்த ஏரியாவுக்கு, இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆல்கரிதம் இருக்குது. ஓகே. பண்ணிட்டீங்கன்னா பார்க்கும்போது கிளியராக தெரியும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு க்ரைம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. இந்த இடத்துல இந்த மாதிரியான க்ரைம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ப்ரிடிக்டிவ் போலீஸ் அந்த லெவல் போயிட்டாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து மேன் பவரை வேஸ்ட் பண்ணாமல் அந்த இடத்துல கான்சென்ட் ஃபோக்கஸ்டாக அந்தந்த இடத்துக்கு மட்டும் போகிற மாதிரி இருக்குது. ஓகே. அதே போல் எங்கெல்லாம் வந்து ஒரு விஐபிக்கு சேலஞ்ச் இருக்குது, தேவையில்லாமல் பின்னால் ஒரு ஆர்னமெண்ட் மாதிரி ஆம்சை தூக்கிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. தேவையில்லாத இடங்களில் வந்து அதிகமான மேன் பவர் போடணும்னு அவசியம் இல்லை. எதை தேவை ப்ரிடிக்டிவ் போலீசிங். அடுத்த மாடல் வந்து ப்ரிடிக்டிவ் போலீசிங். ஓகே. இதுக்கு வந்து டெக்னாலஜி பெரிய அளவில் உபயோகப்படுத்தலாம். இப்போ டெக்னாலஜி பற்றி பேசுறதுனால ஒரு இன்டெலிஜென்ஸில் ஒரு சீனியர் ஆஃபீஸர் ஆல்மோஸ்ட் நம்பர் 2, நீங்கள் வந்து ஒரு 4 ஸ்டார் இருக்கும், ஐபி டைரக்டர் தான் 4 ஸ்டார் வச்சுருக்கிறவர் தான் நம்பர் 1 இன் என்டையர் போலீஸ் சர்வீஸில் இந்தியாவில்னு சொல்ல முடியும் இல்லையா? அதில் நம்பர் 2ஆக இருந்த ஒருத்தர். இப்போது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் பெஸ்ட்டாக இருக்கா, டெக்னாலஜி பேஸ்டாக இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பெஸ்ட்டாக இருக்கா? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ரெண்டுமே தேவை. நம்ம போன கண்ட்ரிக்கு வந்து எப்போவுமே ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வந்து மிக முக்கியமான அங்கம். அது அதனால் மக்களோட இணைந்திருந்து அதை கலெக்ட் பண்ண வேண்டியது அவசியம். அதே சமயத்தில் அதே சொன்னேன் வந்து பாரத் அண்ட் இந்தியா கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். ஓகே. அதனால் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் க்ரைம் இருக்கிற சமயத்தில் எப்படி போலீஸ் வந்து ரெண்டையும் தேவையோ, ஐபிசி க்ரைம் அதே சமயத்தில் டெக்னாலஜிக்கல் க்ரைம், இங்கே வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் மிக முக்கியமானது. ஓகே. அதில் வரக்கூடியது வந்து மிக மிக முக்கியமான தகவல்கள் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு இது இருந்ததுன்னா அது டைம் டேக்கிங், பேஷன்ஸ் வேணும், அதே மாதிரி வெளியில் போகிற மாதிரி. ஆமாம். அப்போ டெக்னாலஜிக்கல் இப்போ சேலஞ்ச் நிறையா வரதுனால இந்த இல்லை, நீங்கள் ஒரு அம்சம் சொன்னீங்க, இப்போ செல்ஃப் ரேடிகலைசேஷன் ஒரு பக்கம் அதிகமாகிட்டே இருக்குது, அது ஒரு பெரிய டேஞ்சராக இருக்குது. லோன் வுல்ஃப் இல்லை செல்ஃப் ரேடிகலைசேஷனில் போகிறவங்கள டெக்னாலஜி மூலமாக எக்ஸ்போஸ் பண்ண முடியறது ஈஸியாக இருக்கா, அல்லது ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அவங்களோட எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமா? அது எப்படி? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய மனிதர்களை அந்த குடும்பத்தில் இருக்கவங்களாலே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஆர் நண்பர்கள் அவங்களே வந்து இவர் வந்து இப்படி இருந்தாரான்னு பல நேரம்
நீங்கள் அரெஸ்ட் ஆன பிறகு இல்லைனா அவங்களோட பின்னணி தெரிஞ்ச பிறகு தான் அவங்களே அதிர்ச்சி ஆகிறாங்க சொந்த வீட்டிலேயே. அதை எப்படி ட்ராக் பண்ண முடியும்? பரவாயில்ல, ரொம்ப தெளிவான புரிதல் இருக்குது உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷனிங், உளவுத்துறையுடைய செயல்பாடுகள் பற்றி. நம்ம இந்தியாவோட பெரிய ஸ்ட்ரென்த் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபேமிலி பாண்டிங். ஓகே. குடும்பத்தில் இருக்கவங்களே சொல்லுவாங்க, இந்த மாதிரி பையன் வேறு பாதையில் போகிறான்னு சொன்னால் அவங்களே சொல்லுவாங்க பையன் வந்து சரியில்லை, கொஞ்சம் பார்த்துங்கங்கிற மாதிரி அந்த மாதிரியானது இருக்கும். அதனால் வந்து நிறைய விஷயங்களில் நமக்கு வந்து முன்கூட்டியே தெரிய வந்துடும் ஒரு சில பேர். அந்த லோன் வுல்ஃபுங்கிறது பார்த்திங்கன்னா நிறையா ஆன்லைன்லேயே அவங்களே ரேடிகலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே. டெக்னாலஜிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அது வந்து பெரிய குரூப்பாக ஒன்றும் இல்லாமல் சிங்கிளாக. இப்போ கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரிட்டனில் வந்து ஒரு அட்டாக் நடந்தது. பிரிட்டனில் மட்டும் கிடையாது, நிறையா வெளிநாடுகளில் வளர்ச்சியடைந்த நாடுகளில் நடந்துகிட்டு இருக்குது. என்ன பண்ணார், ஒருத்தர் வந்ததும் தெரியும், நான் இன்னைக்கு இந்த நாடு சரியில்லை, ஒரு பாடம் புகழ்த்தணும், நான் பார்லிமெண்ட்டை அட்டாக் பண்ண போகிறேன் அப்படின்றதும் ஒரு வண்டியை ஹையர் பண்ணி, எஸ்யூவியை ஹையர் பண்ணி, ஓகே, நேராக தேம்ஸ் நதிக்கு நேராக அப்படி அந்த வாக்வே இருக்கு இல்லையா, மக்கள் நடந்து வராங்க, பெரிய கூட்டம் நடந்து வந்துட்டுருக்காங்க, அவங்க மேலே ஏற்றிட்டார். நேராக ஸ்பீடாக ஹை ஸ்பீடில். அதில் நிறையா பேர் பயந்து போய் ஆற்றுக்குள்ளே குதிச்சவங்க, அடிப்பட்டு செத்தவங்க, அது நிறைய பெரிய ஒரு 2 டஜன் கேஷுவாலிட்டி இருந்தது. அதே ஸ்பீடில் போனதும் அந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுடைய கேட்லேயும் மோதிட்டார். அது தடுக்க வந்த காவலர் வந்து கத்தியில் வச்சு குத்தி கொண்டுட்டார். அப்போ உள்ளே போகும்போது அங்கே வேறு ஒரு எம்பிக்கு இருந்த பாதுகாவலர் சுட்டதுனால அந்த ஆள் இறந்துட்டார். பின்னால் போய் பார்க்கும்போது அந்த மனிதர் தன்னால் செல்ஃப் ரேடிகலைசேஷன் பண்ணியிருக்கிறாங்கிற விஷயம் வந்து அவங்க குடும்பத்துலேயோ அவங்க சுற்றி நண்பர்கள்லையோ யாருக்குமே தெரியாது. இந்த மனிதர் இந்த மாதிரி ஒரு இதை பண்ணியிருப்பாருங்கிறது எனக்கு தெரியல. ஓகே. திடீர்னு போனார், அங்கே வந்து வண்டியை ஹையர் பண்ண முடியும், போனதும் இந்த மாதிரி வாடகைக்கு வண்டி ஒன்று எடுத்ததும் இந்த மாதிரி சமையலறைகளோட கத்தி எடுத்து கையில் வச்சுக்கிட்டாரு. இது ஒரு இன்சிடென்ட் மட்டும் கிடையாது, இதே மாதிரி நிறைய அங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஓகே. ஸோ இதை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் நீங்கள் அந்த ட்ரெடிஷ்னல் வேயில் போய் மனிதர்களோட பேசி அது தெரிஞ்சிக்கவே முடியாது. அப்போ இப்போ உள்ள அதிகாரிகள் வந்து அதுக்கு ரொம்ப கவனிச்சிட்டே இருக்காங்க. யாரெல்லாம் எந்த ஒரு வெப்சைட்டில் எந்த ஒரு இடத்துக்கு போகிறாங்க, என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறாங்க, யார் மேலே வாட்ச் பண்ணுறாங்க. இது வந்து உங்களுக்கு ஆஃபீஸில் உட்கார்ந்துருந்து அந்த மூலமாக பண்ணக்கூடிய வேலைகள். இப்போ எல்லாமே ஒரு அண்டர் சர்வைலன்ஸ்லேயே இருக்கிறோமோ? நிச்சயமாக. இப்போ வந்து இந்த சர்வைலன்ஸுங்கிறது வந்து பிக் பிரதர் இஸ் வாட்சிங் சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம். அதனால் எல்லாருமே பிகாஸ் நான் சொன்னேன், டேட்டாவும் சொன்னேன், நம்ம மிக அதிகமாக கண்காணிக்கப்படுகிறோம். ஓகே. அதே மாதிரி இப்போ வந்து சொல்லுவாங்க இல்லையா, புது அதிகாரிகள் யாரும் ஃபீல்டில் போகிறதே இல்லை, அவங்க உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்டு இருக்காங்க, இல்லாட்டி லேப்டாப் நோண்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. அதுவும் ஒரு தேவையான விஷயம் தான். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரியான மக்களை வந்து கண்டுபிடிக்கணும்னா அதுவும் தேவை. எனக்கு தெரிஞ்ச சோஷியல் மீடியாலாம் மானிட்டரிங்கும் நிறைய நடந்துட்டு இல்லையா, ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸோட ஹேண்டில்ஸ், அவங்க என்ன மாதிரியான செய்திகள் போடுறாங்க, அதிலிருந்து ஒரு மைண்ட் ரீட் பண்ண முடியுமா? சில ரேடிக்கல்டு மைண்டாக இருக்காங்க, இல்லைனா நாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறாங்க, அல்லது அவங்களால ஏதாவது ஒரு டென்ஷன் வரும் அப்படின்னா அதுவும் நடந்துட்டுருக்கா? நிச்சயமாக. நான் மானிட்டரிங் பற்றி சொல்ல மாட்டேன், ஆனால் வந்து அது ஒரு டூல். ஓகே. அவங்க எப்படி அவங்களுடைய ஓரியன்டேஷன் இருக்குதுங்கிற கண்டுபிடிக்கக்கூடிய ஏன்னா கைது செய்யப்பட்ட சில பேர் ரேடிக்கலைஸ்டாக இருந்து கைது செய்யப்பட்டவர்களோட இது பார்த்தா அவங்க ஏதோ ஒரு இடத்துல இந்த ஹிண்ட்லாம் இருந்திருக்கு. அவங்க வெளிப்படையாக எங்கேயோ ஒரு இடத்துல தன்னுடைய மனநிலையை வெளிப்படுத்திருக்கிறாங்க, இல்லை வேறு ஏதோ ஒன்று வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு. ஆமாம், அது இருக்குது. அது இல்லாமலும் இருக்கலாம். ஒரு சில பேர் வந்து அதை வெளியில் கொஞ்சம் கூட காட்டாமல் இருக்கலாம். இருந்தாலும் வந்து அந்த ஒரு டெக்னாலஜிக்கல் மானிட்டரிங்கில் வந்து அந்த விஷயங்கள் வரும். அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதாவது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அந்த டெக்னாலஜிக்கல் ரெண்டுமே ரொம்ப தேவை. வரக்கூடிய காலத்தில் வந்து மிக அதிகமாக உங்களுக்கு டெக்னாலஜிக்கல் இது வர்றதுனால அதுவும் வேண்டியது இருக்குது. ஆனால் ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், நம்மளுடைய டேட்டா செக்யூராக இல்லை, ப்ரொடெக்ஷனாக இல்லை. அது ஒவ்வொரு நாட்டுடைய குடிமகன் வந்து அதை பற்றி யோசிக்கணும். எப்படி நம்மளுடைய டேட்டாவை வந்து ப்ரொடெக்டாக வச்சுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் வெளியில் உள்ள மக்கள், இப்போ நம்ம மற்ற நாடுகள்லாம் எப்படி இருப்பாங்க, ஒரு மிக ஸ்ட்ரிக்டாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஆமாம். நான் வந்து வெளிநாட்டு மக்களை அனுப்புறதுங்கிற மாதிரி நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு இதை வச்சுக்கல. ஓகே. ஆரம்பத்துலேருந்து அந்த ஒரு பாலிசி ஒரு ரொம்ப ஈஸியாக இந்தியாவுக்குள்ளே வந்துடலாங்கிற மாதிரி. ஓகே. அதுவும் வந்து போலீஸ்க்கு ஒரு பெரிய சேலஞ்சாக வரும். ஓகே. அந்த மாற்றங்களும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்றீங்க. இப்போ ஒரு குளோபல் எக்ஸ்பீரியன்சஸ், இப்போ நீங்கள் இன்னொரு இந்த ஐபி டைமில் நான் ரொம்ப அதிகமாக பேசல, அதனால் 1-2 கேட்டுக்கிறேன். குஜராத் ஒரு கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகள் ஐபியில் அங்கே இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு சவுத் ஜோனும் பார்த்தீங்க. ஆமாம், தென் மாநிலங்களுக்கான தலைவராகவும் ஐபியில் நீங்கள் பணியாற்றிட்டு இருந்தீங்க.
அப்புறம் வேறு இடங்களுக்கும் நீங்கள் சொல்ல மாதிரி எல்லா நூக் அண்ட் கார்னர் இந்தியாவில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டீங்க. இந்த இடங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருக்குது? பாலிட்டிஷியன்ஸோட உங்களோட டைரக்ட் கான்டாக்ட் அப்படின்னு எதுவும் இருக்குமா, இல்லை அதெல்லாம் இல்லாமலே நம்ம பண்ண வேண்டியிருக்குதா? காவல்துறையில் நிறையா கான்டாக்டுகள் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கோம். அது வந்து எப்போவுமே வந்து காவல்துறையினுடைய பணிகளில் அதுவும் இணைந்து பணியாகிற மாதிரி அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கோம். நான் பொலிட்டிஷியன்றது அரசாங்கமாக அப்படி வச்சுப்போம், அரசுகளோட அப்படின்னு. தனிப்பட்ட அரசியல்வாதிகள் அப்படின்னு இல்லைனாலும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்களோட ட்ராவலும் ஒன்று இருக்க வேண்டியது. ஆனால் இன்டெலிஜென்ஸ் பியூரோ பொறுத்த வரைக்கும் அது வந்து முழுமையாக தனியாக நிச்சயம் ஒரு இண்டிபெண்ட் பாடி மாதிரி தான் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகே, அது தேவையும் கூட. அதில் வந்து ஏதாவது ஒரு இன்டர்ஃபரன்ஸோ இது மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் அதனுடைய ஃபோக்கஸ் மாறிடும். ஓகே, திசை எதிர்ப்பப்பட்டுரும். ஓகே, அப்படின்னால அது வந்து இப்போவும் ஒரு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. சேலஞ்சஸ் அது நான் சொன்ன மாதிரி ஒரு சப்கான்டினென்ட் சொல்லக்கூடிய. நீங்கள் உங்கள் கெரியரில் ரொம்ப வந்து நான் இந்த ஒரு அக்கேஷன் மறக்க முடியாது, இல்லைனா இப்படி ஒரு விஷயம் செஞ்சோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது சம்பவங்களாக இருக்கா? நிறைய இருக்குது. ஆனால் அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் சொல்லலாம் அப்படின்னு. எனக்கு பர்சனலாக பார்க்கும்போது எனக்கும் சரி, ஃபேமிலியில் குடும்பத்தில் எல்லாருக்கும் சரி, அந்த டைரக்டர் நேஷ்னல் போலீஸ் அகாடமிங்கிறது வந்து மிக பெருமைக்கூடிய ஒரு போஸ்டிங். அதே மாதிரி லண்டனில் இருந்த நேரமும் வந்து மிக மிக முக்கியமான நேரமாக இருந்தது. ஓகே, நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சது, நிறையா சர்வீஸ் பண்ண. ஓகே, பலவேறுபட்ட மக்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எல்லாமே ஒரே பர்பஸ் தான். ஆமாம், அதாவது நாட்டுடைய பாதுகாப்பு. ஓகே, அதுக்காக நிறைய பண்ண முடிஞ்சது. அஃப்கோர்ஸ் பீகாரில் நிறைய இருக்குது, ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் தான் நினைக்கிறேன். நீங்கள் நிறைய நேரடியான கேங்ஸ்டர்ஸ் ஆப்ரேஷன்லாம் இருந்ததில் கூட நீங்கள் பாதி விஷயம் சொல்லலை, எங்களுக்கு நிறைய தெரியும் நடந்தது. அதை 3 அட்டெம்ப்ட் நடக்குது, 3 முறை உங்களுக்கு எதிராக உங்களுக்கு லைஃப் த்ரெட் இருந்திருக்குனாலே அதுக்கு பின்னாடி இருந்த வேலை எவ்வளோ இருந்தது? த்ரெட்டுங்களை விட அட்டாக்கே நடந்துருக்கு. அட்டாக்கே நடந்துச்சு 3 முறை. அதான் த்ரெட் கூட இல்லை, 3 முறை அட்டாக்கே நடந்துச்சு. இல்லாமல் பண்ணணுங்கிற அளவுக்கான வேலைகள் இருக்குன்னா நீங்கள் அங்கே என்ன வேலை பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து அமர்ந்து பார்க்கும்போது அது பெரிய ஒரு சீரியஸான விஷயமா தெரியுது. ஆனால் நீங்கள் அந்த ஃபீல்டில் அந்த இடத்துல இருக்கும்போது வந்து அது டேக் இட் ஃபார் கிராண்டட், அப்படி தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு நிலைமை. அது அந்த மைண்டுக்கு நீங்களும் வந்துட்டீங்க, இதெல்லாம் பார்ட் ஆஃப் ப்ரொஃபஷன் அப்படிங்கிற மாதிரி. நிச்சயமாக என்னுடைய பேட்சே பார்த்துட்டிங்கன்னா, என்னுடைய பேட்ச் 87 நிறைய கேஷுவாலிட்டி இருக்குது. ஓகே, ஒரு லேடி ஆஃபீஸர் வந்தனா மல்லிக் அங்கே மணிப்பூரில் ட்ரைனிங் பீரியட்லேயே சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அப்புறம் அஸ்ஸாமில் ஒரு ரவிகாந்த் சிங், அப்புறம் இங்கே தெலுங்கானாவில் ஒரு ஆஃபீஸர். ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து உங்கள் பேட்சில் இவ்வளோ பேர் வந்து கேஷுவாலிட்டிங்க. பிறகு உங்களுக்கு இங்கேயும் நிறைய காயப்பட்டிருக்காங்க. ஓகே, அதனால் பார்ட் ஆஃப் த லைஃப் வீரம் பொருந்திய பேட்ச் தான். அப்போ அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கிரவுண்டில் எப்போவுமே இதாக இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா மிக மக்களுக்கு வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு அபிப்பிராயம் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா மிக அதிகமான கேஷுவாலிட்டி பலியாக இருக்கிறது நாட்டுடைய பாதுகாப்புக்காக வேண்டி காவல்துறை தான். ஓகே, ஆயிரக்கணக்கான மக்கள் நம்ம வந்து முன்னால் அந்த நினைவு தினத்தன்னைக்கு அத்தனை பேரெல்லாம் வாசிப்போம். ஏன்னா லிஸ்ட்டு சின்னதாக இருக்கும். ஓகே, இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் இருக்கிறனால லிஸ்ட்டே வாசிக்க முடியாது. அந்த அளவுக்கு கேஷுவாலிட்டி நாட்டுடைய பாதுகாப்பில் இருக்குது. ஓகே, அதை அந்த அளவுக்கு ஒரு மக்களுக்கு இது அதிகம் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் ரொம்ப அழுத்தி சொல்லிங்க நினைக்கிறேன், பேசப்பட்டதான் தெரியல. ஏன்னா இப்போ நம்ம வந்து எல்லையில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அவங்களுடைய உயிரிழப்பு அது ரொம்ப முக்கியம், அவங்களுடைய வேலையும் அது வந்து பெரிய அளவுக்கு அட்லீஸ்ட் என்னெல்லாம் நடக்குது, எவ்வளோ இழப்புகள் இருக்குன்னு தெரியும். ஆனால் காவல் பணியில் இருக்கிறவங்களுக்கான இழப்புங்கிறது இவ்வளோ இருக்குன்றீங்க. நீங்கள் ஒரு பட்டியல் போட முடியாத அளவுக்கு இன்றைக்கி வந்து அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறீங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எடுத்துக்கோங்க. ஓகே, மற்ற இந்த நார்த் ஈஸ்ட்டில் எடுத்துக்கோங்க, இல்லை இந்த நக்சல் ஆப்ரேஷனில் பாருங்கள், இந்த கோஸ்டல் ஏரியாவில் பாருங்கள், நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. இது 2 ஏரியா பார்ப்பாங்க சார். ஒன்று வந்து போலீசிங்கில் இருக்கீங்க, இன்னொரு பக்கம் ரைட்ஸ் பேஸ்டாக நிறைய இப்போ ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட், ஹியூமன் ரைட்ஸ் பேசுகிறவங்களும் இருக்காங்க. இந்த 2க்குமான ட்ராவல் எப்படி பார்க்குறீங்க? இந்த 2 பேருமே சேர்ந்து தான் பயணிக்கிறாங்க. ஒரு சொசைட்டியை வந்து இது வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து நீங்கள் வந்து காவல் அதிகாரியாக சில விஷயங்களை நாட்டோட பாதுகாப்பு அல்லது சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட எல்லா விஷயங்களுக்காகவும் பார்க்க வேண்டியிருக்கும். அதர் சைடு வந்து ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி வளர்ந்த நாட்டுக்கு ஒரு அறிகுறி என்னன்னு சொன்னால் தனி மனிதனுடைய உரிமையை வந்து பாதுகாக்கணும். எஸ், அதனால் மனித உரிமை அதோட அவங்கள வந்து எந்த ஒரு டார்ச்சரோ இல்லை தேவையில்லாத இல்லீகல் எதுவும் பண்ணக்கூடியங்கிறது வந்து மிக மிக முக்கியம். ஓகே, அதனுடைய நாட்டுடைய வளர்ச்சியுடைய ஒரு குறியீடு அப்படிங்கிறதுனால அதில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. ஓகே, அதே சமயத்தில் காவல்துறை
ரொம்ப ப்ரொஃபஷனலாக வரணும். ஒரு ஷார்ட்கட் எடுக்கக்கூடாது. ஓகே. அதை வந்து லீகல் எங்கெங்கே கேப்ஸ் இருக்குதோ, இப்போ நான் பார்க்க வரைக்கும் என்னென்னு சொன்னால் எமர்ஜிங் சேலஞ்சஸ்க்கு வந்து தேவையான லீகல் பாதுகாப்பு இல்லை. ஓகே. அப்போ என்னென்னா இளைஞர்கள், அதாவது காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க, இப்போ புதுசாக ஜாயின் பண்ணக்கூடியவங்க வந்து அந்த இதை கண்டுபிடிக்கணும். ஓகே. எந்தெந்த இடத்துலாம் கேப் இருக்குது. ஓகே. ஆனால் லீகல் உங்களுக்கு 1861 பண்ண அதே லா மற்ற லீகல் இதை வந்து இப்போவும் கொண்டு போகணும்னு சொன்னால் அதுக்கு வந்து எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. ஓகே. இப்போ அடுத்து இன்றைக்கி வர்றது நாளைக்கு வர்றது, இப்போ நாங்கள் 90ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிகேஷன், ஓகே, அந்த இதில் வந்து அதிகமாக அட்டென்ஷன் இருந்தது. ரைட். இப்போ வந்து சோஷியல் மீடியா வந்துட்டு இருக்குது. இனி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும். ஓகே. அப்போ அந்த இது வரும்போது என்னென்ன சேலஞ்சஸ் ஒன்று விஷுவலைஸ் பண்ணிவிட்டு ஓகே அதை எப்படி செக் பண்ணுறது, ஓகே, அப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி ஒரு கோஆப்ரேஷன் பண்ணுறது. இப்போ வந்து ஒரு ஆளை நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு கேஸ், அவரை கொண்டு வரதுக்கு அவ்வளோ நம்ம சிரமப்படுறது மாதிரி. ஆமாம். இதே மாதிரி இன்றைக்கி சொல்கிறாங்க 3 லட்சம் பேர் அந்த மாதிரி கம்போடியா பார்டரில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், ஓகே, அவங்கள இங்கே கொண்டு வர்றதா இருந்தால், அவங்கள ஸ்டாப் பண்ணுறதா இருந்தால், ஓகே, எத்தனை நாடுகளோடு நம்ம சேர்ந்து இது பண்ணணும். அதனால் மிக அதிகமாக ஓகே ஒரு துறை போல் காவல்துறைக்குள்ளே ஒரு ஒரு தனி ஒரு படை அமைச்சு, ஓகே, அவங்க மற்ற நாடுகள் கூட வந்து அவங்களுடைய லாவை கண்டுபிடிச்சிட்டு ஓகே அவங்கள கொண்டு வர்ற மாதிரி, அதை அங்கேயும் டேக்கிள் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணணும். அதெல்லாம் வந்து ஃபியூச்சரிஸ்டிக். ஒரு முக்கியமான கேள்வி என்ன இருக்குன்னா, இப்போ புதிதாக காவல் பணிக்கு வரணும், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அல்லது ஒரு சிவில் சர்வீஸ்க்கு உள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னா நிறைய பேர் இப்போ பயிற்சி எடுத்துருக்காங்க, பயிற்சி நிலையங்கள்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. இது ஒன்று ரொம்ப அவசியம்னு நீங்கள் எதை பார்க்குறீங்க? இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லணும், இப்போ ஃபோர்ஸ் இதுக்குள்ளே வரணும்னா எப்படி கிளியர் பண்ணலாம், சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணுறது, அல்லது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் சரியாக இருந்தால் அது எளிதாக இருக்கலாம். எளிதுன்னு எதையுமே சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்ச அதுக்கான முயற்சி ரொம்ப அதிகமாக வேணும்னு நினைக்கிறேன். நீங்கள் உள்ளே வர்றதுக்கு இப்போ இருக்க சூழலும் எப்படி இருக்குன்னு பார்க்க. நாங்கள் வர டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த டாப் மோஸ்ட் பொசிஷன் சொல்லிட்டு சிவில் சர்வீஸ் தான் பார்த்தாங்க. ஆமாம். இப்போ வந்து இளைஞர்களுக்கு வந்து பல வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. பல வாய்ப்புகள்னு சொன்னால், அதாவது ப்ரைவேட் செக்டர்லேயும் சரி, டெக்னாலஜிக்கல்லையும் சரி, அவங்களே ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறதும் சரி, ஓகே, நிறைய வசதிகள் இருக்குது. ஓகே. அதே மாதிரி அவங்க வந்து நாட்டு பாதுகாப்புக்காக நம்ம உதவி செய்யணும்னு சொன்னால் இன்டர்ஃபேஸ், ஓகே, அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து இணைஞ்சிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. அதனால் அது ஒரு நம்ம சிவில் சர்வீஸில் நுழைய முடியலேன்னு ஓகே வருத்தப்படுறதை விட, என்னாலையும் வந்து அந்த மாதிரி இணைஞ்சு செயல்பட முடியும் அப்படிங்கிறதுக்கும் இப்போ ஸ்கோப் வந்துருக்கு. நான் என்னோடய கேள்வி எப்படி இருக்குன்னா, இப்போ ஓடைப்பட்டியில் இருக்கக்கூடிய எந்த விதமான பெரிய என்ன வாய்ப்புகளும் இல்லாத ஒரு இளைஞர், பெரிய வாய்ப்புகள் அன்றைக்கி கிடைக்கல, ஆனால் அந்த வாய்ப்பை உருவாக்குறதுக்கான ஒரு தொடர் முயற்சி இருந்திருக்கும், இல்லை ஒரு ஃபோக்கஸ் இருந்திருக்கும் இல்லையா? நீங்கள் சொல்கிற மாதிரி சிவில் சர்வீஸ் தான் வரணும்னு இல்லை, ஒரு வெற்றி அடையணும், ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா என்ன இருந்தால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் அனுபவத்தில்? இப்போ நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு நீங்கள் இப்போ ட்ரைனிங்லேயும் அதான் சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதை நான் கேட்குறேன். இந்த மாதிரி இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு விஷயம் செய்ய முடியலன்னா எனக்கு இந்த போதாமையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. எனக்கு நல்ல ஸ்கூல் இல்லை, நல்ல எஜுகேஷன் இல்லை நான் தமிழ் வழியில் படித்தேன் அப்படின்னு பல ரீசன்ஸ் வருது. பட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி ஹவு டு அச்சீவ் இட்? எதுவாக இருந்தாலும் ஒரே வரியில் சொல்கிறதா இருந்தால், அதாவது ஃப்ரீடம் அண்ட் டிசிப்ளின் 2 விஷயங்கள் இருக்குது. ரெண்டையும் வந்து நம்ம, அதாவது கட்டுப்பாடு, அது விடுதலை, ரெண்டையுமே நம்ம ரொம்ப ஆப்போசிட்டான விஷயமாக பார்த்துட்ருக்கோம். விடுதலைங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்துலேயுமே ஃப்ரீயாகி போயிடுறது, கட்டுப்பாடுங்கிறது வந்து எல்லாத்தையுமே கட்டுப்பாடுங்கிறது அந்த மாதிரி இல்லை. ஓகே. கட்டுப்பாடு இருந்தால் தான் விடுதலை வரும். அப்போ வந்து இப்போ நான் இளைஞர்கள்ட்ட பார்க்குறது என்னென்னு சொன்னால், அவங்களுடைய அந்த செல்ஃப் டிசிப்ளின் குறைஞ்சிட்டே வருது. ஓகே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் வந்து ஒரு 2 மணி 3 வரைக்கும் படிக்கிறான்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிற ஒரு சக்தி இல்லை. ஓகே. இப்போ நீங்கள் வந்து தன்னைத்தானே புரிஞ்சிட்டா தான் வந்து நம்மளோட கேப்பபிலிட்டி என்ன, எந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியும். உங்களால் 2 மணி நேரம் தான் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு நாளில் படிக்க முடியும்னு சொன்னால் தவறே கிடையாது. ஓகே. அந்த 2 மணி நேரம் படிக்கணும். சும்மா ஒரு புத்தகத்தையோ இல்லை எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, அதுலேயும் வந்து இந்த சோஷியல் மீடியாலாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் ஒரு ஃபால்ஸான ஒரு இது வரும். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட் ஆனது மாதிரி, எல்லாமே தெரிஞ்ச மாதிரி, நீங்கள் கமாண்டில் இருக்க மாதிரியான ஒரு மாயை ஏற்படும். அப்போ அதிலே போயிட்டே இருப்பாங்க, அவங்க நேரம் போகிறதே தெரியாது. அப்போ அந்த சிவில் சர்வீஸ் தயார் பண்ணுறவங்களும் சரி, இளைஞர்கள் கிராமப்புறங்களில் வர்றவங்களும் சரி, இந்த மாயிலேருந்து வெளில வரணும். ஓகே. அதாவது மிக மிக நல்ல ஒரு உபகரணம் வந்து நம்ம செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியமாக இருக்குது. செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். செல்ஃப் டிசிப்ளின்னால தான் அந்த இதை அச்சீவ் பண்ண முடியும். எதைனா சிவில் சர்வீசஸ்னாலும் சரி, மற்றதுனாலும் சரி. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப ட்ரெடிஷ்னல் வேயில் அந்த மார்னிங், அதாவது சிங்க்ரனைசிங் வித் சன் மூவ்மெண்ட்டுங்கிற மாதிரி சரியான நேரத்தில் தூங்குறதும், சரியான நேரத்தில் எழுந்திருக்கிறதும்,
சரியான முறையில் வாழ்க்கையை வச்சுக்கிறதும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கேன் கோ லாங் வே. ஓகே. ஆனால் யாருமே இப்போ வந்து அதை ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டைமிங்கே மாறி போச்சு. இப்போ நம்ம இந்தியாவில் இருந்தாலும் கூட நம்ம ஃபாலோ பண்ணுறதெல்லாம் வந்து அமெரிக்கன் டைமிங் மாதிரி தான் இருக்குது. அதனால தான் ஜெட்லாக்கே இருக்கிறது இல்லை பல பேருக்கு. கூட சரியாக சொன்னீங்க. நிறைய பேருக்கு வந்து அது இருக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்களுடைய டைமிங்கே வந்து 12 ஹவர் முன்னால் பின்னால் இருக்குது. தலைகீழ மாறி இருக்குது. அதனால் இது சரியான இதே கிடையாது. ஓகே. வாழ்க்கையில் வந்து அச்சீவ் பண்ணணும்னு சொன்னால் நாட் ஓன்லி சிவில் சர்வீசஸ், ரொம்ப டிசிப்ளின் வேணும். டிசிப்ளினை வந்து இப்போ நான் சொல்கிறபடி தான் நீங்கள் இருக்கணும் அந்த மாதிரி கிடையாது. ஓகே. யூ அண்டர்ஸ்டாண்ட் யூ வெல் ஓகே. யுவர் செல்ஃப். ஓகே. அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு வாழ்க்கை முறை அமைச்சிட்டோம்னு சொன்னால் எல்லாத்துலேயும் சக்சீட் ஆகலாம். 2 கான்ட்ரடிக்டரி வேர்டு சொன்னீங்க, ஆனால் 2 ஒன்னோட ஒன்றுன்றீங்க. ஆமாம், ஒரு நாணயத்தில் 2 பக்கங்கள் சொல்லலாம். விடுதலையும் கட்டுப்பாடும் கட்டுப்பாடு வேணும். ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ரீடம் தான் ஆக்சுவலாக அரசமைப்பு சட்டம் சொல்கிறதே கூட நினைக்கிறேன். அப்படி கட்டுப்பாடற்ற சுதந்திரம்ங்கிறது எப்பயுமே ஒரு சமூக சூழலுக்கு சரியாக இருக்குமான்னு தெரியல. அதுதான் நீங்கள் மிக சரியானது. கட்டுப்பாடான சுதந்திரம். ஆனால் அது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறாங்க? சுதந்திரம் சொன்னால் எல்லாத்துலேருந்து சுதந்திரம் நினச்சிட்டு இருக்காங்க. ஓகே. அதனால் குழந்தைகளுக்கு நம்மளால் புரிய வைக்க முடியல. ஓகே. அது எதனால் நான் அதிக நேரம் படிச்சுட்டு இருக்கேன், நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்கிறீங்களே. அதனால் என்ன சொல்கிறதுன்னா, தயார் பண்ணும்போது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ வந்து எக்ஸாம் காம்படிஷன் ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்க செலக்ட் ஆகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு செலக்ட் ஆகாதவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் ஒன்றும் கிடையாது. ரொம்ப மார்ஜினல் டிஃப்ரென்ஸ். எங்கே தவறு பண்ணுறாங்கன்னு சொன்னால், தன்னை பற்றியே புரிஞ்சுக்கிடாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற இதில் வந்து தன்னுடைய லைஃப்பை மிசரபிளாக பண்ணிடுறாங்க. ஓகே. இப்போ வந்து அந்த ஒரு டிசிப்ளின் இருந்ததுன்னு சொன்னால் அந்த கான்ஃபிடென்ஸ் வரும். ஓகே. அந்த டிசிப்ளின் வேறு மாற வேண்டியதில்லை. இந்த வருஷம் குவாலிஃபை ஆகிறோமா இல்லை அடுத்த 5 வருஷம் கழிச்சு குவாலிஃபை ஆகிறோமாங்கிறத பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஓகே. ஏன்னா நான் இப்போ வந்து அத்தனை பேச்சில் கூடிய புதுசாக இருந்திருக்க பேச்சில் அத்தனை பேர்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணிடுறேன். ஓகே. அவங்களுடைய எப்படி இருந்தது ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்துருக்குறேன். அப்போ என்னென்னு சொன்னால், அந்த ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு கட்டுப்பாடோட அந்த மட்டும் செட் பண்ணிவிட்டு அதே லைனில் போயிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக அவங்களால சாதிக்க முடியும். அதே மாதிரி சிவில் சர்வீசஸ் மட்டும் ஒரு இது கிடையாது. அது முன்னால் அந்த மாதிரி இருந்தது. இப்போ அப்படி இல்லை. நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய ஸ்கோப் இருக்குது. அதே மாதிரி சொன்ன மாதிரி மார்ஜினலாக தான் விடுறோம். அதனால் இழந்துட்டோன்னு கூட ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆக வேண்டியதில்லை. ஏன்னா முடியலையேன்னு சொல்லக்கூட வேண்டியதில்லை. ஏன்னா எடுக்கக்கூடிய நம்பர் சின்ன நம்பர். ரைட். அதில் வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு சில பேர் வந்து தயார் பண்ணிருப்பாங்க, எல்லாம் கரெக்டாக வந்துருச்சு. அந்த மாதிரி அந்த டே அவங்க டேயாக இருந்திருக்காது. அதுக்கு தயாரிப்பு சரியாக இருந்திருக்கும். அந்த இன்டர்வியூ டேவோ இல்லை தேர்வு எழுதுகிற நாளோ அவங்களோட நாளாக இல்லாதனாலேயே வந்து அது அவங்க திறன் இல்லாதவங்கன்னு ஆகிட முடியும். ஆகவே நிச்சயமாக அப்படி சொல்லவே முடியாது. அதே போல் வரக்கூடிய காலத்தில் வந்து மற்ற ப்ரைவேட் செக்டரில் கூடியவங்களையும் இன்டகிரேட் பண்ணி, ரொம்ப அதிக காலம் ஒன்றும் கிடையாது, ஓகே, அவங்களும் வந்து அவங்களுடைய சேவை அங்கே கவர்மெண்ட்டுக்கு வேணும்னு சொல்லி எடுக்கக்கூடிய நாட்கள் வரும். ஓகே. அப்படிங்கிறனால கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணதை எடுத்துக்கிட முடியாது. இப்போ பாருங்கள், இப்போ நிறையா இப்போ கவர்மெண்ட் பாலிசி அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மற்ற பல தொழில் இருக்கக்கூடியவங்களை வந்து இங்கே கொண்டு வர்றாங்க, உபயோகப்படுத்திக்கிறாங்க. ஓகே. அதனால் இதுலேயும் மனம் தளரக்கூடாது. ஓகே. கட்டுப்பாடு அந்த இது இருந்ததுன்னு சொன்னால் தன்னால் அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கை, செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக மாறிடும்ன்றீங்க. ஆமாம். அது தவிர நீங்கள் வந்து இப்படி படிங்க, கேலண்டர் போட்டு இது பண்ணி போட்டு அந்த கோச்சிங் சென்டர்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எனக்கு உடன்பாடு இல்லை. ஓகே. அது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தன்னை பற்றி தானே தெரிஞ்சுக்கணும். ஓகே. தன்னால் எது முடியும் தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப சின்னதாக இருந்தால் பரவாயில்ல. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நீண்ட உரையாடலில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒன்று வந்து எப்படி தனி மனிதர்களாக இருக்கிறது, ப்ளஸ் வந்து இந்தியாவுடைய பாதுகாப்பு வரைக்குமான பல்வேறு அம்சங்களை ரொம்ப விரிவாக பேசியிருக்கிறோம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஸோ மச். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.